11வது அதிகாரம் முதல் வசனத்தில் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்போ ஃபெய்த், விசுவாசம் என்று சொல்லும்போது அது ஃபெய்த், இங்கிலீஷில் அது ஃபெய்த்து. நம்பப்படுதல் என்று சொல்கிறது ஹோப் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கோம். கர்த்தர் நல்லவர். அப்போ விசுவாசம் என்பது ஃபெய்த். நம்பப்படுகிறதுன்னு சொன்னால் நம்பிக்கைன்னு நம்ம இவ்வளோ நாளாக தமிழ் பைபிளில் இருக்கிற மாதிரியே அதை எடுத்துட்டோம். நம்புறது, விசுவாசம்னா ஒன்று, நம்புறதுன்னா ஒன்று அப்படின்னு எடுத்துகிட்டு இன்னும் நமக்கு என்ன அறிவு வந்துச்சுன்னாக்க, இவ்வளோ நாளாக நம்ம வச்சுக்கிறது நம்புறதுங்கிறது பார்க்குறத விசுவாசிக்கிறது நம்புறது, பார்க்காததை நம்புறது விசுவாசம். பார்க்குறத எடுத்துக்கிறது நம்பிக்கை, பார்க்காததை எடுத்துக்கிறது விசுவாசம் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தா வித்தியாசமான வார்த்தைகள் இருக்குது. அப்போ பார்க்காததை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஃபெய்த் என்றும், பார்க்காததை அந்த விசுவாசத்தினாலே எதிர்பார்க்கிறதை ஹோப் என்றும் இங்கிலீஷ் பைபிளில் அப்படி பார்க்குறோம். ஒன்று பார்க்குறத, அப்போ பார்க்குறத நம்புறது டோட்டலாக சீன்லேருந்தே வெளியில் போயிடுச்சு. இது கொஞ்சம் புரியுறது கஷ்டமாக இருக்குமே. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இதோ இந்த ஸ்பீக்கரை நான் பார்க்குறேன், நீங்கள் பார்க்குறீங்க, இதில் ஒன்றும் விசேஷம் இல்லைன்ட்டார். இப்போ இவ்வளோ நாள் என்ன நினச்சோம்? பார்க்குறத நம்பிக்கைன்னும் பார்க்காததை விசுவாசம் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். அநேகமாக எல்லாருமே அப்படி தான். இல்லை வேறு என்ன நினச்சிங்க? அப்படி தான் எல்லாருமே வண்டி ஓடிட்டுருக்கு. நானும் அப்படி தான் நினச்சேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் ஆங்கில பைபிளில் அந்த டிரான்ஸ்லேஷன் ஒழுங்காக பார்த்தோம்னா சில காரியங்கள் இங்கிலீஷில் தெளிவாக இருக்கும், தமிழில் அவ்வளோ தெளிவாக இருக்காது. சில காரியங்கள் தமிழில் தெளிவாக இருக்கும், இங்கிலீஷில் தெளிவாக இருக்காது. சில காரியங்கள் தெலுங்கு பைபிளில் ரொம்ப தெளிவாக இருக்கும், தமிழில் இங்கிலீஷில் அப்படி இருக்காது. சிலது தெலுங்கு டிரான்ஸ்லேஷன் அதில் சொதப்பல் உண்டாயிருக்கும். இப்படி பல டிரான்ஸ்லேஷன்ஸில் சில, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த மொழியில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் அடுத்த மொழியில் கிடைக்காது. ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு கரெக்டான வார்த்தை இன்னொரு மொழியில் இருக்காது. அதனால் எந்த அளவுக்கு ஒரு அந்த வார்த்தைகளை போட முடியுமோ அந்த அளவுக்கு வார்த்தைகளை போட்டு தான் பைபிள் எழுதப்பட்டிருக்குது. மொழிக்கு மொழி வித்தியாசமாக இருக்குது. இதனால தான் என்ன பண்ணணும்னா நம்ம எப்போவுமே ஒரு 2-3 மொழிபெயர்ப்புகளை நம்ம பார்க்கணும், டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்க்கணும். இங்கிலீஷ் அறிவு கொஞ்சம் நமக்கு இருக்குமானால் அது ரொம்ப நமக்கு வசதியாக இருக்கும். தமிழில் வேறு டிரான்ஸ்லேஷன் கிடையாது, அது ஒன்று தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கிலீஷில் பல டிரான்ஸ்லேஷன் இருக்குது, ஏகப்பட்ட டிரான்ஸ்லேஷன். நான் கிட்டத்தட்ட ஒரு 25-30 டிரான்ஸ்லேஷன் பார்த்துருவேன். ஒன்றை ஆண்டவர் ஞாபகப்படுத்திட்டாங்கன்னா அதில் உட்காந்துருவேன். அதில் உட்காந்து 30 டிரான்ஸ்லேஷன் பார்த்து 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 அந்த வார்த்தைக்கு என்ன போட்டிருக்குதுன்னு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு அப்படியே அதில் உள்ளே போயிடுறது. அதுலேருந்து நிறைய தோண்டி எடுக்கலாம், அந்த சத்தியத்தை தோண்டி எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஐயா ரொம்ப ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு தெலுங்கு தெரிஞ்சதுன்னா தெலுங்கு பைபிள்லேயும் நீங்கள் உள்ளே போகிறது அது ஜாலியாக இருக்கும். பல மொழிகளில் போய் மலையாளம் தெரிஞ்சதுன்னா மலையாள பைபிளில் போய் பறஞ்சிட வேண்டிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று ஒரு அந்தந்த மொழிகளில் சரி, அது இருக்கட்டும். அப்போது அதாவது இதை பார்க்குறேன், இதை பார்த்து நான் நம்புகிறேன், பார்த்ததுனால நம்புகிறேன், இல்லைன்னா எனக்கு தெரியாது. தேவதூதனை பார்த்துருக்கீங்களா? ஆனால் தேவதூதன் இருக்கிறானா? சரி, அது விசுவாசம். பரலோகத்தில் தங்கமயமான ரோடை பார்த்துருக்கீங்களா? இங்கேயும் பார்க்கல, அங்கேயும் பார்க்கல. அது எப்படி இருக்கும்? இருக்கும், அவ்வளோதான் தெரியும். அது மேலே நாம் நடக்க போகிறோம், தெரியுமா? அதுவும் தெரியாதா? அப்போனா மேட்ரே வேறு மாதிரி போகுதுன்னு அர்த்தம். அது மேலே தான் நம்ம நடந்து போக போகிறோம், தெரியுமா?
அது எப்படி இருக்கும், அந்த மகிமை அதெல்லாம் தெரியாது. அப்போது அதை தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கி நமக்கு இருக்குது, தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இந்த ஸ்பீக்கர் இந்த மாதிரி உருவத்தில் இருக்குது. இதே உருவத்தில் தான் உலகத்தில் எல்லா ஸ்பீக்கரும் இருக்கா என்ன? அங்கே போனோன்னா அந்த பக்கம் வேறு ஏதோ ஸ்பீக்கர் வேறு உருவத்தில் இருக்குது. இன்னும் ஸ்பீக்கர்கள் வேறு வேறு உருவத்தில் எங்கெங்கெல்லாமோ இருக்குது. அந்த அத்தனை உருவத்தில் இருக்கிறது நமக்கு இன்றைக்கி தெரியுமா? அப்போ அதை போய் பார்த்தா தான் தெரியுது. ஆனால் பரலோகத்தில் தங்கமயமான ரோட்டில் நம்ம நடப்போங்கிறது அவ்வளோ ஈஸியாக தெரியுதே. என்னடா அது வம்பா இருக்குது. இப்போது நம்ம அங்கே இந்த ஹாலில் மெயின் ஹாலில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் அங்கே தான் ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துருக்கணும். அந்த ஸ்பீக்கர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதோ மேலே ஒன்று தொங்குது, ஏதோ ஒன்று தொங்குது. அப்போ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்படி ஒன்று காட்டினா தான் எனக்கு என்ன செய்யும் தெரியும். இப்படி ஒன்று காட்டினா தான் பார்த்தா தான் தெரியும். பார்க்காம இப்படி இருக்கும் ஸ்பீக்கர் அப்படி இருக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவைகளை விசுவாசிக்கிறதுக்கு நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியணுமா என்ன? கிடையாது. அதை வசனத்தில் தேவன் எழுதி கொடுத்தார். இப்போ வசனத்தில் பேப்பரில் எழுதி கொடுத்த மாத்திரம் நமக்கு நம்பிக்கை வந்துடுமா என்ன? ஸ்பீக்கர்களை பற்றி பெரிய பெரிய புஸ்தகங்கள் இருக்குது. அது சர்க்கியூட் போர்டு, எலக்ட்ரானிக்ஸ் புக்ஸு நிறைய இருக்குது. பார்த்தோன்னே நமக்கு என்ன பயங்கரமாக எல்லாம் தெரியுதா என்ன? அதே மாதிரி ஒன்று பேப்பரில் பரலோகத்தில் தங்க வீதிகளை குறித்து எழுதுனதுனால நமக்கு வந்துருமா என்ன? அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். இது பேப்பரில் எழுதி கொடுத்தாச்சு, பார்க்கறது போல் நம்ம இன்றைக்கி உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் ஸ்பீக்கர்களை குறித்து பெரிய பெரிய புஸ்தகங்கள் எலக்ட்ரானிக்ஸில் நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அதை படித்தா கூட நம்ப மாட்டோம். அதை படித்தா கூட நம்பிக்கை வர்றதில்லை. அப்போது உலகத்துக்கு அடுத்த காரியம், இது பரத்துக்கு அடுத்த காரியம். அப்போது என்ன அர்த்தம்னா, இந்த விசுவாசம் அப்படிங்கிறது தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைனால் வரக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட்டு. இது ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டதான வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, அந்த வார்த்தை தேவன்தான் பேசினார் என்றும், ஆண்டவர் தான் பேசியிருக்காருங்கிறதையும், அதில் ஒன்றும் பொய் இல்லைங்கிறதும், அது மாறப்போகிறது இல்லைங்கிறதும் நம்மளை நம்ப வைக்கிது. பார்த்திங்களா? அது அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமை. ஹல்லேலூயா. எலக்ட்ரானிக்ஸ் புக்கை வாங்கி வாசித்துட்டு ஸ்பீக்கரை குறித்து வாசித்தா பரீட்சை எழுதுறதோடு நின்று போகும், பிஇ பட்டம் வாங்குறதோடு நின்று போகும். அதுக்கு மேலே அது நமக்கு ஒரு உதவியும் செய்கிறதில்ல. ஆனால் இதை வாசித்து பாருங்கள், எவ்வளோ உதவி செய்யும் இதுன்னு. பரலோகம் வரைக்கும் நம்மளை கொண்டு போயிடும் இது செய்கிற வேலை. அல்லேலூயா. ஆக நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நம் பார்க்காததை, இப்போ பாருங்கள், என்ன பார்க்காததை பார்த்தது போல அதை நம்புறதுக்கு பேர் விசுவாசம். அந்த பார்க்காததை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பது ஹோப்பு, அதுதான் நம்பிக்கை. பார்த்ததை நம்புறது நம்பிக்கை கிடையாது. அப்போ நம்ம தப்பாக இவ்வளோ நாளும் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். நம்பிக்கைன்னா நம்ம பார்த்தது பெற்றுக்கொள்கிறோம். பார்த்தீங்களா? பார்த்தது நம்ம நம்புகிறோம். பார்த்தீங்களா? சுத்தமாக பார்க்கறது சப்ஜெக்ட்லேயே வரல, பிக்சர்லேயே வரல, படத்துலேயே வரல, அது அந்த பக்கமே வர. பார்த்து நம்புறது இடமே பெறல. இது எப்படி இதுக்கு மேலே சொல்லி கொடுக்குறது? அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இப்போ நான் பார்த்துட்டேன், நான் நம்புகிறேன், இதுக்கு பேர் நம்பிக்கைன்னு இவ்வளோ நாளாக தப்பா அது அல்ல. அதை பார்க்குறது இந்த இதுலேயே வரல. எதெல்லாம் பார்த்து ஏற்றுக்கொள்கிறோமோ அது மேட்ரிலே வரல, சப்ஜெக்ட்லே வரல, அது விவாதத்துக்குள்ளே வரல, பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்போ முழுக்க நம்பிக்கையும் விசுவாசம் என்கிறது பார்க்காத ஒன்று, அதை குறித்து தான் இருக்குது ஒழிய பார்த்தது அதில் இடமே பெற மாட்டேங்குது. எப்பா இது புரியறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது. நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? இன்றைக்கி இதை பார்த்துட்டேன், உடனே இதை நம்பிக்கைன்னு நம்ம சொல்கிறேன். எவ்வளவு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அது
இதுக்கு இடமே கிடையாது. இப்படி பேசுகிறதுக்கு, பார்த்து நம்புறதுக்கு இடமே கிடையாது. அதை சப்ஜெக்டுகளே கொண்டே வரக்கூடாது. பார்க்காததை நம்புகிறோம், அதுக்கு பேர் விசுவாசம். அந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை பார்க்காததை பெற்றுக்கொள்ள போகிறதற்கு ஏக்கம் இருக்கு பார்த்தீங்களா, ஹோப்பு, ஒரு எதிர்பார்ப்பு, அதுக்கு பேர் தான் நம்பிக்கை ஒழிய பார்த்ததை ஏற்றுக்கொள்ளுவதற்கு நம்பிக்கையே கிடையாது. பார்த்தது சப்ஜெக்ட்லேயே கர்த்தர் கொண்டே வரல. இதை விட என்ன சொல்ல? அப்போ நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு இவ்வளவு நாள் பார்க்காததை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு பேர் விசுவாசம், பார்த்ததை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு பேர் நம்பிக்கை. சொல்லி கொடுத்தவனா உதைக்கணும். ஏன்னா அது தப்பாக சொல்லி கொடுத்துருக்குது. இப்போ உண்மையாக என்ன அப்படின்னா, ஒரு 4-5 மொழிபெயர்ப்பு பார்த்த பிறகு தான் அறிவே வருது. என்ன வருதுன்னா, பார்க்காததை காணாததை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு விசுவாசம் என்றும், அந்த ஏற்றுக்கொள்ளதை எப்படாத அடைய போகிறோங்கிறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அப்போ பார்க்கறது இடம் பெற்றிருக்குதா? சுத்தமாக இடம் பெறல. அப்பா, இந்த சத்தியம் இன்னைக்கு தானே நமக்கு தெரியுது. அப்போ எதெல்லாம் நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களோ அதெல்லாம் இந்த உள்ள கொண்டே வரல. ஆண்டவர் உள்ளேயே கொண்டு வரல. நீ பார்த்ததை ஏற்றுக்கொண்டிருக்கப்போ அது விசுவாசம் கிடையாது. நீ ஒன்று பார்க்காதது ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு பேர் விசுவாசம். அது அடைய போகிறோம் அப்படிங்கிற மேலே வச்சிருக்கிற வாஞ்ச எதிர்பார்ப்புக்கு பேர் தான் நம்பிக்கை. இவ்வளோ நாள் பார்த்து நம்புறதை பார்த்து நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஊர் சுற்றின நீ, அது கிடையவே நான் அதை உள்ளேயே கொண்டு வரலைன்னு ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ பார்த்து ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் ஒருபோது அதுக்கு ஒரு வெயிட்டேஜே கொடுக்கல. அதுக்கு ஒரு பெரிய, அதை ஒரு பொருட்டாவே என்னாமல் அதுக்கு ஒரு மதிப்பே கொடுக்கலை. அப்படி போடுவோமா? எப்படி? பார்த்து ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு மதிப்பே, அது இடமே பெறலப்பா, அதை பற்றி பேசாதேங்கிறார். அதை பற்றியே பேசலைனாங்கிறார். பார்க்காதது நீ ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு பேர் விசுவாசம். அந்த பார்க்காதது இன்னும் நம்ம கையில் கிடைக்கல, அதை கிடைக்கணுமே நீ ஏக்கம் வச்சிருக்கிறது, அந்த ஹோப்பு பார்த்தீங்களா, எதிர்பார்ப்பு, அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அப்போது இன்னைக்கு இந்த வசனத்தை எவ்வளவு கிளியராக இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க்கையில். இது வரைக்கும் அப்படி புரிஞ்சுக்கிட்டோம், இன்னைக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது, பிரயோஜனமாக இருக்குதுன்னு யாராவது சொல்கிறீங்களா? அப்படியா? பயங்கர தெளிவு இது. ஆண்டவர் சொல்கிறார், நீ பார்த்துட்டு ஏற்றுக்கொண்ட, நான் அதை மேட்ரே கொண்டு வரல, அதை பற்றியே நான் பேச வரலைங்கிற. நீ பார்த்துட்ட, நம்பிட்ட, அதெல்லாம் பெரிய, அதில் என்ன பெரிய பெரிய அதெல்லாம் பெரிய விஷயமா? அது நான் அதை பற்றி நான் பேசவே இல்லையே அப்படிங்கிறார். நான் அதை பற்றி பேசல, நீ தான் தப்பாக நம்பிக்கொண்டிருக்கிற. பார்த்தது விசுவாசித்தால் நம்பிக்கைங்கிற, பார்க்காது விசுவாசித்தால் விசுவாசங்கிற. எவன் சொல்லி கொடுத்தான் உனக்கு? நான் அதை கொண்டே வரல, அந்த பேச்சுக்கே இடமில்லை. நீ தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு ஓடிட்ட. நீ இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் கேள் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம பரலோகத்தை பார்க்காமல் இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னாக்க, ஜீவனுள்ள வசனம், ஜீவன், அதில் இந்த வசனத்தில் ஜீவன் இருக்கிறதுனால அந்த விசுவாசத்துக்கு ஜீவன் வருது, அந்த நம்பிக்கைக்கு ஜீவன் வருது. இன்றைக்கி நிறைய பேர் எவனையோ நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான், ஜீவன் இல்லை. இன்றைக்கி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாருன்னு சொல்லி 1 கோடி மக்கள் இன்றைக்கி சூசைட் பண்ணிக்கலை. இயேசு கிறிஸ்து மரித்தார் எனக்காகன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கு. எப்படா அவரோட போய் சேருவோம்? அவர் உயிரோடு இருக்கிறார். நான் எப்படா அவர்கிட்ட போய் பார்ப்பேன், அவர் சமூகத்தில் சேருவேன், முகமுகமாய் பார்ப்பேன்ட்டு இன்றைக்கி ஒருத்தன் குதிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம ராஜாவுக்காக நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தது நமக்காக. அவர் மரணத்தை கொண்டாடுறோம். நம்ம அப்பா அம்மா இறந்து போனாலே நம்ம கொண்டாடுறது இல்லை. ஆனால் ஒருவர் மரித்தார். அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். அதனால் கொண்டாட்டம். அவர் உயிரோடு இருக்கிறார். பரலோகத்தில் மாத்திரம் உயிரோடு இருக்கிறது இல்லை, 2-3 பேர் வந்தாலும் நம்மோட வந்துடுறார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய ஜீவன் நம்முடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்துக்கு ஜீவனை கொடுக்கிறது.
ஜீவனை கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஃபெய்த் அப்படிங்கிறது. அந்த காணாததை நம்புறதுக்கு பேர் ஃபெய்த்து. அந்த நம்புறதை அடைகிறதுக்கு பேர் தான் ஹோப்பு. இந்த காண்றது மேட்டர்லேயே வரலன்னு அர்த்தம். கர்த்தர் நல்லவர், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ அது ஒன்று போதும், மிச்ச ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம். இப்போ 2வது வசனத்தில், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்னு அப்போ இதை விசுவாசத்தினாலே ஒரு சாட்சி ஒன்று நமக்கு கிடைக்கிது. விசுவாசிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? நல்ல நல்ல சாட்சி, நற்சாட்சி. ஓகே, ஆஹோ. அப்போ விசுவாசிக்கிறவர்கள் இந்த சாட்சிக்கு பாத்திரர்களாய் இருக்கிறார்கள். சரி, அப்புறம் 3வது வசனத்தில், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை குறித்து தானே அன்றைக்கு வந்த வெளிப்பாடு யாராவது சொல்ல முடியுமா? இப்படி இருந்தா எப்படி தெரியுது? ஏதோ வருது ஃபாஸ்டிங்கு அது இதுன்ட்டு. சரி, நல்லா கவனிங்க. யார் பார்க்கறது? நம்ம பார்க்கறது இல்லை, விசுவாசம். அஃப்கோர்ஸ் நம்ம தான் பார்க்கறதுன்னு வச்சுங்களேன். விசுவாசம் எப்போவுமே ஃபார்வேர்டையும் பார்க்கறது மாத்திரம் இல்லை, பேக்வேர்டையும் பார்க்க சொல்லும். அப்போ அங்கேயும் விசுவாசம் வேணும். இப்போ பார்க்காததை நம்ம ஏங்கிட்டு தவிக்கிறோமே, இதுக்கு பேர் விசுவாசம்னு சொன்னோமே. எதை நம்ம நோக்கி போகுது வண்டி? நம்ம இன்னும் அடையாதது, பார்க்காததை நோக்கி வண்டி போகுது. ஆனால் இது எதிர்காலத்தை நோக்கி வண்டி போகுது. ஆனால் ஒன்று கடந்த காலம்னு ஒன்று இருக்குல்ல, அதை எவனாவது பார்க்குறானா? நம்ம பார்க்குறதே கிடையாது. விசுவாசம் பார்க்க சொல்லுது. அங்கேயும் பார், பேக்லேயும் பார், ஃப்ரண்ட்லேயும் பார். ஃபெய்த் இந்த பக்கமும் இருக்கணும், அந்த பக்கம் விசுவாசம் 2 பக்கமும் இருக்கணும்னு ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் நம்ம கற்றுத்தருகிறார். ஏன்னா விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் இருங்க நீங்கள் வாசிக்கக்கூடாது, நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இது யார் நம்ப முடியும்? இது யார் நம்புறது? பார்த்துட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். தேவனுடைய வார்த்தையினாலே உலகங்கள் என்னைக்கு உண்டாயிருச்சுங்கிறது யாராவது இங்கே பார்த்துட்டு வந்திருக்கோமா? அப்போ அதை நம்ப சொல்லுதே. அப்போ எதிர்காலத்தை மாத்திரம் இல்லை, தங்க ரோடு தங்க வீதி மாத்திரம் இல்லை, அங்கே நடந்தது அதையும் ஃபெய்த்து பார்க்க சொல்ல. அங்கேயும் நமக்கு ஒரு ஃபெய்த் வேணும். ஃபெய்த்து எதிர்காலத்திற்கு மாத்திரம் இல்லை, கடந்த காலத்துக்கும் ஃபெய்த். டேப்பா விசுவாசம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள், அதாவது இப்போ பார்க்குறதெல்லாம், காணப்படுகிறன்னா இப்போ பார்க்குறதெல்லாம் தோன்றப்படுகிறவைகளால், இனி தோன்றப்படுகிறவைகளால் இதெல்லாம் வந்துச்சுன்ட்டு உண்டாகவில்லை என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படின்னா ஒட்டு மொத்தமாக முன்னாலேயும் பார்க்க சொல்லுது, பின்னாலேயும் பார்க்க சொல்லுது. முன்னால் பார்க்கறது மாத்திரமல்ல, பின்னாலையும் பார்த்தா எப்பா எங்கே பார்த்தாலும் விசுவாசம்தான் செல்லும். விசுவாசம் இல்லாமல் எதுவுமே செல்லாது. கர்த்தர் நல்லவர். பின்னால் நடந்தது நம்ம விசுவாசிக்காட்டினாலும் பரவாயில்லைன்னு சொல்லி, முன்னால் நடந்ததையாவது நம்புங்கடான்னு சொல்லி கதை ஓடிட்டுருக்கிற நேரத்தில் விசுவாசம் அதை ஆண்டோடைய வார்த்தை நம்மளை விடமாட்டேங்குது. கொஞ்சம் பேக்லேயும் பார், நீ அதையும் நம்பணும். ஆனால் அதுக்காக ஏங்க போகிறதில்ல, அது கடந்த காலம். எப்போ உலகம் உண்டாயிருச்சு நான் பார்க்கணுமே. யாராவது அப்படி ஏங்குறாங்களா? 1-2 ஏங்கும் அப்படி. ஆண்டவர் அதுக்கு எங்களை அந்த பக்கம் கொண்டு போங்கப்பா. அந்த பக்கம் கொண்டு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ நம்பினா போதும். எதிர்காலத்தை பார். அப்போ அங்கேயும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது 4வது வசனத்தில், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு. சரி, அப்போ அதனால நற்சாட்சி பெற்றான், பிறகு நீதிமான் என்று சாட்சி பெற்றான். காணிக்கைகளை தேவன் ஏற்றுக்கொண்டார். அடுத்த ஆளுடைய அண்ணங்காரனுடைய காணிக்கைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள, அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பலி எப்படி வந்துச்சு, அப்போது நமக்கு எப்படி பலி, உதடுகளில்
கனியாகிய ஸ்தோத்திர பலி. இன்னும் ஒரு பலி இருக்குது, நம்ம செய்ய வேண்டிய ஒரு பலி. யாருக்காவது ஞாபகம் வருதா? பார்ப்போம், டெஸ்ட் வச்சு பார்ப்போம். அதுதான், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கணும் தேவன். அப்போ ஜீவ பலின்னா என்னன்னா, பலி ஜீவனோடு இருக்கணும், ஆனால் பலியாகணும். இதுதான் வித்தியாசமாக இருக்குது. அதாவது கிதியோன் டெஸ்ட் பண்ணா இல்லையா, அந்த தோல் இது பனி பெய்யணும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணது போல், பலினாலே அங்கே ஒரு மரணம் வரணும். பலினாலே ஒரு மரணம் வரணும். ஆனால் நம்முடைய சரீரங்கள் தேவன் மரணத்துக்காக அல்ல, ஆனால் பலிங்கிறார். ரெண்டுமே நடக்கணும். ஜீவனோடு இருக்கணும், ஆனால் அது பலியாகணும். அப்போ உங்கள் அப்பன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாம்சத்தின் கிரியைகள் மரணம் அடையணும், ஆவியின் கிரியைகள் உயிரோடு இருக்கணும். அதை தான் ஜீவ பலிங்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு மரணம் ஏற்படணும் அல்லவா பலினாலே. ஆமென். அல்லேலூயா. என்ன மரணம் அடையுது? நம்ம சரீரத்தில், நம்ம ஆவியில், நம்ம ஆத்மாவில் மாம்சத்தின் கிரியைகள் மரணம் அடைஞ்சு ஆவியின் அதனால தான் பவுல் சொல்கிறான், நான் அனுதினமும் சாகிறேன் அப்படிங்கிறான். எதுக்கு சாகிறான்? மாம்சத்தின் கிரியைகளுக்கு டெய்லி அவன் சாகிறான். அதனால் ஆவியின் கிரியைகள், ஆவியின் கனிகளுக்கோ பிழைத்திருக்கிறான். அப்போது அங்கே ஒரு பலி, டக்குன்னு ஒரு பலி வருது. இதை செய்ய சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய வெளிப்பாடாக இருக்குது இன்றைக்கி. உதடுகளின் கனி மாத்திரம் அல்ல, அதுக்கு பேர் ஜீவ பலி. பலி தான், ஆனால் ஜீவன் அதில் இருக்கணும். ஒரு ஆடை வெட்டிட்டா அதில் எங்கே பலி ஆகிடுச்சு, அது செத்து போச்சு, அதுக்கு ஜீவன் இனி இருக்காது. ஆனால் மனுஷனுக்கு நாம் ஆவிக்குரியவர்கள், நம்ம ஆவிக்குரியவர்கள் ஆக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் உங்களுக்கு பேச முடியாமல் உட்கார்ந்துருக்கிறேன். அப்போது நம்ம தேவன் மாம்சத்துக்குரியவர்களாக நம்மளை அழைக்கலை. அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே உலகத்திலேயே நம்ம ரொம்ப ரொம்ப விசேஷித்தவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்கிறான், நான் மாம்சத்தின்படி வாழணுன்னா எல்லாரை காட்டிலும் அதிகமாக வாழலாங்கிறான். அப்போ அந்த மாம்சத்துக்கு நான் செத்து ஆவிக்கு பிழைத்திருக்கிறபடினாலே எனக்கு இனி பனிஷ்மெண்ட் கிடையாது, கண்டம்னேஷன், அதாவது ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்கிறான். அப்போ நம்ம மாம்சத்தின்படி பிழைத்தால் ஆக்கினைக்கு உட்படுகிறோம். அப்போ அந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்போது ஜீவனுள்ள ஒரு பலியாக மாறுது. ஆவிக்கேற்றபடி வாழ்ந்து அதை அழிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதை தேவன் பலியாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால தான் அந்த மூணும் குற்றமற்றதாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது காக்கப்படுவதாக போட்டிருக்குது. ஜீவ பலியாய் அவருக்கு நம்ம பலி செலுத்த வேண்டியிருக்குது. நம்மளை ப்ரெசன்ட் பண்ண வேண்டியிருக்குது. நம்மளை அவர் கையில் அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்குது. தேவனே, என் ஆத்மா, என் ஆவி, என் சரீரம் மாம்சத்தின் கிரியைகளில் செத்து நான் ஆவிக்குரிய காரியத்துக்காக இருக்கிறேன்னு ப்ரெசன்ட் பண்ணும்போது அதை தேவன் பலியாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இல்லையா? அப்படியானால் நமக்குள்ளே இருக்கிற கோபம், தாபம், பொறாமை, கூக்குரல், அது சண்டை, அப்புறம் மற்ற இப்படிப்பட்ட பல காரியங்கள் உள்ளே வச்சிட்டு இருந்தால் அது நீங்கள் பலி செலுத்தலைன்னு அர்த்தம், சாகலைன்னு அர்த்தம். சாகாமல் இருக்கும்போது அதுக்கு பேர் ஜீவ பலி கிடையாது. குளிச்சுட்டு வந்தால் ஜீவ பலின்னு எவன் சொன்னான்? என்ன, குளித்து ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு தலைகாய விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு நம்மளை கும்முன்னு சென்ட்டு இப்படின்னு அடிச்சுட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம்னா உள்ள எல்லா கசப்பும் வச்சுக்கிட்டு ஜீவ பலின்னா அது எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார? நீ குளிச்சா அவ்வளோதான் வித்தியாசம், நல்ல வேலை குளிச்சா போ அப்படின்ட்டு பாராட்டுவார். 10 நாளாக குளிக்காதவன் குளித்தா பாராட்ட தான் செய்யணும். ஆனால் உள்ள நாறுது, உள்ள அழுக்காக இருக்குது. அப்போ அது ஜீவ பலி கிடையாது. அப்போ நீ பலி செலுத்தலைன்னு அர்த்தம். எவ்வளோ முக்கியமான பாயிண்ட்டு பற்றியெல்லாம். அப்போ இன்னும் சண்டை போடுறவன்லாம் இன்றைக்கி என்ன பண்ணோம்? பொறாமப்படுறவன்லாம் இன்றைக்கி என்ன பண்ணோம்? செத்துறணும். பலி செலுத்தினா சாக வேண்டிதான். பெருமையாக இருக்கிறவங்க சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்னும் என்ன ஐட்டம்? அதெல்லாம் அந்த ஐட்டம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. நான் ஏதோ 1-2 சாம்பிளாக சொல்லி விட்டுறேன். அத்தனை ஐட்டமும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பலி செலுத்த வேண்டியிருக்குது. செத்தே போனால் தான். அப்போ தான் ஜீவன் அதில் இருக்குது. ஜீவ பலி. முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். சரி, இப்போ ஆபேல். அடுத்து 5வது வசனத்தில் ஒரு ஏனோக்குன்னு ஒருத்தர் வர்றார். சரி, அதை விடுங்க. 7வது வசனத்தில் நோவான்னு ஒருத்தர் வர்றார்.
அப்போ அப்போ ஏனோக்குக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, தேவனோடு சஞ்சரித்தான். நோவாவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, குடும்பத்தை என்ன செஞ்சுக்கிட்டான். அது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி போடுறாருங்க. அப்புறம் 8வது வசனத்தில் ஆபிரகாம் வர்றாரு. ஆபேலில் ஆரம்பித்தார், ஆபேலில் ஆரம்பித்து இப்போ 8க்கு வந்தால் விசுவாசத்தினால் ஆபிரகாம் சுதந்திரமாக போகிற இடத்திற்கு போகும்படி. அப்போ இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? சுதந்திரமாக போகிற ஒரு இடத்துக்கு போகிறோம், அது அவருடைய ஸ்பெஷல் இல்லையா. அப்புறம் 11வது வசனத்தில் ஒரு அம்மா வர்றாங்க, சாராள். இந்த அம்மாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னடானா கர்ப்பந்தரித்து குமாரனை பெற்றாள். அப்போ இந்த 4 பேர் 12 வசனங்களுக்குள்ளாக 4 பேரை பரிசுத்தாவியானவர் சாம்பிளாக எடுத்துக்காட்டாக வைக்கிறார். 4 5 பேரை வைக்கிறார். முதலாவது ஆபேல். அப்புறம் இல்லை ஆபேல்னு சொன்னால் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி சொல்லணும். அவர் எதில், அவர் பரோட்டா மாஸ்டரா இல்லை டீ மாஸ்டரா? கரெக்டாக சொல்லணும். மாஸ்டர்னு சும்மா சொல்லக்கூடாது, எதில் மாஸ்டர். அவன் மேன்மையான பலி செலுத்தினான் ஆபேல். 2வது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். 3வது நோவா குடும்பத்தை பேழைக்குள்ளே ரட்சித்தான். ஆபிரகாம் போகிற இடம் தெரியாமல் போனான், அதில் இல்லையா. அப்புறம் சாராம்மா விசுவாசத்தில் கர்ப்பந்தரித்தாள்னு போட்டிருக்குது. அப்படியானால் இப்போ இந்த 5 பேருடைய ஸ்பெஷாலிட்டியும் இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் நிறுத்தினார். நீங்கள் 12வது வசனத்தோடு அப்படி சைடில் அப்படி ஒரு கோடு போட்டுருணும். 12 வசனம் வந்துச்சுல்ல, அப்போ அப்படி சைடில் அல்லது ஒரு லைன். 12ஓட பிறந்தார்கள், ஜனங்கள் பிறந்தார். சாராமதா பற்றி தானே பேசுது கடைசியில், அதனால் அந்த அம்மா மூலமாக தான் பிறந்தார்கள். அத்தோட அவர் 5 பேர் 6 பேரா? அந்த 5 பேர், 5 இல்லையா, நிறைய பேர் வருமையா. ஆபேல் 1, ஏனோக்கு 2, நோவா 3, ஆபிரகாம் 4. 5 தான், 4க்கு அடுத்து 5 தானோ? சரி 12ஓட என்ன ஆகுது, முடியுது. இது சாம்பிளாக என்ன பண்ணிட்டார் கர்த்தர், எழுதிட்டு கொஞ்சம் நிறுத்தி இருக்கிறார். இப்போ நிறுத்தின பிறகு சில மேட்டரை பேச ஆரம்பிக்கிறார். வேதத்தை இப்படி ஆராய்ச்சி பண்ணால் எப்படி நல்லா இருக்கும். இப்போ 13லேருந்து வாங்க. இவர்கள் எல்லாரும்னா யார் எல்லாரும்? இந்த 5 பேரும் 5 பேருக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி ஒன்று, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷல். சரி, இவங்களை குறித்து என்னதான் சொல்கிறார் ஆண்டவர் பார்க்கலாமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் தாங்கள் விட்டு வந்த அதையெல்லாம் அத்தோட ஒரு கோடு போடணும். இப்போ இந்த 5 பேர் அல்லது இந்த மாதிரி மக்கள் ஒரு சாம்பிளாக சொன்ன பிறகு அவர்கள் இப்படி என்னெல்லாம் உண்மையாக அவங்க செய்தாங்க, அதெல்லாம் அவங்க அடையலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் அவங்களுடைய விசுவாசம் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஆவியானவர் ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறார். அத்தோட அங்கே க்ளோஸ் பண்ணுகிறார். மறுபடியும் விட்டாருன்னு இல்லை, மறுபடியும் ஒரு கும்பலை கொண்டு வர்றார். எதுக்கு இதெல்லாம் கொண்டு வர்றாருன்னா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளால விசுவாசிப்பதற்கு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்போ உங்கள் பாக்கியம் அவங்கள காட்டிலும் நீங்கள் பெட்டர்னு சொல்கிறதுக்காக சொல்கிறார். அப்படின்னா கேட்டுக்கிட்டு இருக்கிற இவங்களை நம்ம பக்கத்தில் வர முடியுமா? இல்லை, கேள்விக்கு பதில் நோ. ஏனோக்கு பக்கத்தில் யாராவது வர முடியுமா? கை தூக்குங்க. யாரும் இல்லையா? நான் தான் முடியாதுன்னு நினச்சா நீங்களுமா? ஆபிரகாமுக்கு பக்கத்தில் வந்த ஆள், ஆபேலுக்கு பக்கத்தில் வர்ற ஆள். இப்போ இவங்கெல்லாம் நம்ம பார்வையில் எப்படி இருக்காங்க? அப்பா ஜாம்பவான்கள் மாதிரி இருக்காங்க விசுவாசத்தில். அம்மா இவங்க பக்கத்தில் நம்ம ஏப்பா பரலோகத்தில்
தூரத்துலையாவது ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு, யார் ஆபிரகாமா, ஓ அவர் தான் ஆபிரகாமா, சரி ஐயா சல்யூட் அப்படின்ட்டு. நமக்கெல்லாம் அவ்வளோ ஒரு தாழ்வு மனப்பான்மையில் நம்ம இன்றைக்கி உட்கார்ந்துருக்குறோம். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம நல்லா சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சபையில் நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். தனிப்பட்ட விதத்தில் வேதத்தை வாசிக்கும் போதும் நம்ம வீடுகளில் நம்ம ஸ்டடி பண்ணி வச்சுருக்கிறோம். இவங்க விசுவாசங்கள்லாம் பயங்கரமானது, நம்மெல்லாம் பக்கத்தில் ஒன்றுமே கிடையாது, நம்மெல்லாம் பொறி உருண்டை கூட லாய்க்கு கிடையாதுங்கிற அளவுக்கு நம்ம உட்கார்ந்துருக்குறோம். வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம அது வித்தியாசமாக சொல்லுது நம்மளை குறித்து. சரி, இவங்கள்ட்ட சொல்லிட்டு இவங்க அந்த விசுவாசத்தினாலே அடையாமல் இருந்ததை அவர் நம்பினதையும் வேதம் தெளிவாய் விளக்கமாய் சொல்லுது. இவங்கெல்லாம் அடையலைப்பா, அவங்கெல்லாம் நம்பினாங்க, ஆனால் நம்பினது அவங்க கைக்கு என்ன செய்யலை, கிடைக்கல, தூரத்தில் நம்பி அணைத்து கொண்டு அப்படியே செத்தே போயிட்டானுங்க அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். சொல்லிட்டு மறுபடியும் 17லேருந்து இன்னும் சில பேரை இழுக்கிறார். அதில் இழுத்தவனையே மறுபடியும் இழுக்கிறார். ஆபிரகாமை இழுத்து தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை அவன் அந்த காரியத்தை மறுபடியும் திருப்பி கொண்டு வர்றார். அவன் ஊரெல்லாம் சுற்றினாங்கிறது முதல் பார்ட்டில் சொல்லி, பார்ட் 1 அப்படி போடுவோமா, பார்ட் 1ல் ஊரெல்லாம் சுற்றினா விசுவாசத்தில்ன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரா, விடலை. ஏன்னா அவன் அடைகிறதுக்காக இன்னும் பல காரியங்களை செய்திருக்கான், பல காரியங்களை செய்திருக்கான். ஒரு பையன் 100க்கு 100 மார்க் வாங்கணுங்கிறதுக்காக தனக்கு கொடுக்கப்பட்ட பாடப்புஸ்தகம் ஒன்று மாத்திரம் படிக்காமல் லைப்ரரிக்கு போய் பல காரியங்களை படித்து எல்லாரும் அதுலேருந்து தான் படிப்பாங்க. ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுறான்னா நல்ல எக்ஸ்ட்ரா ஏகப்பட்டதை படித்து அவன் கொண்டு வந்து அவ்வளவு படித்தாலும் கூட 100க்கு 100 வாங்க முடியல. எப்படி இருக்கும்? அப்போ என்ன சொல்லுவான், இதை படிச்சுட்டு நான் 90 வாங்கிட்டேன், நீ அங்கங்கெல்லாம் லைப்ரரிக்கெல்லாம் போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு ஏகப்பட்டதை படிச்சுட்ட, அப்போ பார்த்தாலும் நீ என்னை காட்டில் 89 தானே. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்காது. எவனுமே 100க்கு 100 வாங்கினதே கிடையாது. அப்போ ஆபிரகாம் செய்த இன்னும் சில காரியங்களை ஆவியானவர் நமக்கு, மரவண்டைகளாகிய நமக்கு தேவன் இன்னும் சொல்லி கொடுக்கிறார். அப்படி தான் நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம மூஞ்சிகளை பார்த்தா இந்த ஆபிரகாம் எல்லாம் பார்த்துட்டார்னா கட்டை எடுத்துகிட்டு வந்துடுவான். நான் 100க்கு 100 வாங்குறதுக்காக என்னென்னலாம் பாடுபட்டேன், இதுகெல்லாம் பாருன்னு எல்லாரும் கேஸ்ட்ராயிலோட உட்காந்துருக்குது விளக்கெண்ணெய் மாதிரி. ஐயய்ய, அந்த விளக்கெண்ணெய்களுக்கு தான் நமக்கு கர்த்தர் எவ்வளவோ கிருபை தந்திருக்கிறார். ஒன்றுமே விளங்காத மாதிரி அப்படியே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ அவனுங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவானுங்க, நல்ல வேளை பரலோகத்தில் இருக்கானுங்க, கெட்ட வார்த்தை வராது. புரியலையா? பூலோகத்தில் இருந்திருந்தா ஏதாவது ஒரு வார்த்தை போட்டிருப்பான், விடுங்க. சரி, அப்போ மேலும் தப்பு படிக்க சொல்லலையே உங்களை. மேலும் நான் என்ன அர்த்தம்னா இன்னும் இருக்குதுப்பா, அவனுக்கு பண்ணது இன்னும் இருக்குது மேலும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் பலியை குறித்து ஈசாக்கை பலியிட சொன்னார். இன்னைக்கு இந்த ஒரு வேலையை நம்மள்கிட்ட யாரையாவது ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்களா? கூப்பிட்டு சொன்னால் என்ன ஆகும்? ஆண்டவர் வரமாட்டான். ஆண்டவர் வேண்டாம், பாஸ்டர் வேண்டாம், போயான்ட்டு போயிடுவான். என்ன இதெல்லாம் இப்படி பேசினா எப்படி? கேஸ் போட்டுருவேன் உன் மேலே, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு. சார் இப்படி சொல்கிறாங்க சார், இந்த சபையில் கத்தி வச்சு வெட்ட சொல்கிறான் சார், என் பிள்ளைய கேட்டால் தெய்வத்துக்கு வேணுங்கிறான் சார். அப்போது ஆண்டவர் அதை கூட கொண்டு வர்றார். அதையும் கொண்டு மேலும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சொன்னது பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னும் நான் சொல்ல போகிறேன்னு அந்த பலியை கொடுக்குறாரு. இனி அடுத்து 21வது வசனத்தில் இன்னொரு ஆளை கூப்பிட்டு வர்றாரு. யாக்கோபுன்னு ஒரு ஆள் வர்றான். விசுவாசத்தினால யாக்கோபு மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரனை ஆசீர்வதித்து கோலின் மொழி. ஏன் ஆசீர்வதிக்கிறார்னா அவனுடைய சந்ததி பயங்கரமாக இருக்கும், பெரிய இஸ்ரவேல் தேசம் ஒன்று உண்டாகும், கோத்திர பிதாக்கள் வருவாங்க. ஹல்லேலூயா. அவன்கிட்டேருந்து 12 கோத்திர பிதாக்கள் எழும்பி தேசத்தை நிரப்புவார்கள். அது வாக்கு தத்தம் எங்கள் தாத்தாவுக்கு கொடுத்துருக்குறாரு, வாங்கடான்னு சொல்லி அத்தனை பேரையும் அவன் ஆசீர்வதிச்சு என்ன பண்ணிட்டான் விசுவாசத்தினாலே. நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம், இது எவன் என்ன உருப்பட போகிறானோ வர்றானோ நான் எவனுக்கு தெரியும், நம்ம ஏதோ கூழு கஞ்சி குடிச்சிட்டோமா நம்ம காலம் முடிஞ்சிச்சு சாஞ்சிருவோம், அதுக்கப்புறம் அவன் தலை விதி போ.
அவன் உருப்பிட்டானா உருப்பில்லையா எனக்கு என்ன? நீங்களும் நானும் மரிக்கும்போது, அல்ல நம்ம அப்பா அம்மாக்கள் மரிக்கும்போது நம்மளை கூப்பிட்டு அவனாவது ஆசீர்வச்சானா? எங்கள் அப்பா மரித்தாங்க, வாடா மகனே இந்த ஆசீர்வதிக்கிறேன் பாருன்னு எங்கள் அப்பா ஆசீர்வதிக்கலை. ஆசீர்வதிக்கலைன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி எப்பா இது இப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி அவர் மரிக்கும்போது அவர் யாருன்னு அவருக்கே தெரியல. அந்த அளவுக்கு போயிடுச்சு, எல்லாமே போகுது. உலகத்தில் எல்லாரும் மரிக்கும்போது தன் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு இதாக்கும் அதாக்கும் அப்படியாக்கும், இதில் ஒருத்தனை காட்டு கழுதைங்கிறாரு, ஒருத்தனை சர்ப்பங்கிறாரு, ஒருத்தனை எரும மாடுங்கிறாரு, ஒருத்தர் இதுங்கிறான் அதுங்கிறான், ஒருத்தனை 2 பேரை நல்லா ஆசீர்வதி, அப்பா நீ ஆசீர்வதிக்கப்பட்டங்கிறார். என்ன அழகாக அந்த அந்திய காலத்தில் கரெக்டாக சொல்கிறார் பார்த்தீங்களா? காட்டுக்கு ஒருத்தனை கழுத 2 பொதி மத்தியில் படுத்து கிடப்பா நீ அப்படிங்கிறாரு பார்த்தீங்களா? அந்த 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 கேரக்டர் படி அந்த வாங்கி வருவானுங்க. அந்த சந்ததி இஸ்ரவேல் தேசம் அப்படி பரவும். அது விசுவாசத்தில் தான். அது எந்த விசுவாசம் எப்படி கிடச்சதுனாக்கா, அவங்க அப்பாவுக்கு அப்பா தாத்தா, அதை அவன் நம்பினான் பாருங்க. அப்போ கர்த்தர் அதை கொண்டு வர்றாங்க இங்கே பாயிண்டில். எபிரேயர் 11 நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இது வரைக்கும் மேலோட்டமாக வாசித்துட்டு முடிச்சிட்டோம். அதை யாக்கோபு கொண்டு வர்றான். இல்லை, எங்கள் தாத்தாட்ட முதல்ல சொன்னது, அப்புறம் எங்கள் அப்பாட்ட சொன்னது, அப்புறம் எனக்கும் நல்லா தெரியும் 3 பேருமே விசுவாச வீரர்கள். அதுக்கப்புறம் 3 பேர்லேருந்து வர்ற 12 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அவங்களுடைய கேரக்டர் குறித்து சொல்கிறானே ஒழிய சபிக்கலை. நீ நாசமாக போவேன்னு சொல்லி என்ன செய்யலை, அவனுடைய கேரக்டர் அப்படி இருக்குது. அதனால் நீ அந்த கேரக்டருக்கு தக்கபடி நீ அங்கே பலுகி பெருகுவ. ஏன்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும். தாத்தாட்ட சொன்னது நிறைவேறும், அப்பா சொன்னது நிறைவேறும், என்கிட்ட சொன்னது நிறைவேறும்னு சொல்லி அவன் வாழ்க்கையெல்லாம் அப்போ அவனை கொண்டு வர்றார் உள்ளுக்க. முற்பிதா யாக்கோபை கொண்டு வர்றார். நீ அடுத்த வசனத்தில் இன்னொருத்தனை கொண்டு வர்றார். சூப்பரான அந்த 12 பேரில் ஒருத்தன் விசேஷித்தவன், சகோதரர்களில் விசேஷித்தவன் இவனுக்கு பேர். அந்த பையன் யோசேப்பு, அவன் என்ன பண்ணிட்டான், இஸ்ரவேல் இவனுக்கு ஒன்று ஸ்பெஷல் இருக்கும் அல்லவா? ஐயோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தில் ஸ்பெஷல். அப்போ யோசேப்பு என்ன ஸ்பெஷல்? இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் தன் அந்த காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து, என்னை அங்கே தான் நீங்கள் வந்து அடக்கம் பண்ணணும், என் எலும்புகளை கொண்டு போய் அங்கே, அந்த தேசத்தில் என் எலும்பு இருக்கணும், இந்த தேசத்தில் அல்ல, இதெல்லாம் பேய்கள், அங்கே தான் எனக்குன்னு சொல்லி என்ன விசுவாசம் இருந்தால் அவன் அங்கே போகிறான். அதுதான் நம்ம சுதந்திரம் அப்படின்ட்டு. அங்கே அவன் ஸ்பெஷல். அது அவன் இங்கே மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் எலும்பு அங்கே கொண்டு போ. அல்லேலூயா. ஏன்னா அது உயிர்த்தெழுதல்ல எலும்பு அங்கேருந்து எழும்பும். இங்கே எகிப்திலேருந்து எழும்பக்கூடாது, சரீரம் வரக்கூடாது. நம்ம இடம் அங்கேருந்து நம்ம வரணும். அல்லேலூயா. அதுபோல தான் என்ன தான் ஜெபம் பண்ணாலும் அது பண்ணாலும் சபையில் வந்து ஜெபம் பண்ணோம். போடுறாரா பிடிக்கிறாரா, சபைக்கு வரணும். இதுதான் நம்ம இடம் இந்த பூமியில். இப்போதைக்கு நம்ம இடம் இதுதான். இந்த ஐக்கியம் 133:1 படி இதான் ஐக்கியம். வேறு எந்த இடத்துல ஐக்கியப்பட்டாலும் இல்லை. சிலர் சபைக்கு வராமல் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருப்பான். நான் அந்த ஊழியம் பண்ணுறேன், இந்த ஊழியம் பண்ணுறேன், அந்த ஊழியம். ஏப்பா உனக்கு புரிய வைக்கிறது கஷ்டம்ப்பா போ. 22 யாக்கோபு வந்துட்டாரா, 23 இன்னொரு ஆளை கூப்பிட்டு வர்றாரு. பாருங்க, மோசஸ். அப்போ இவனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டுட்டு தேவ ஜனத்தோடு துன்பத்தை இவன் பார்வோனுடைய கையிலேருந்து பறந்து போயிட்டான். இவன் எப்பா ஒரு நிமிஷம் இருக்க, நல்ல சாப்பாடுலாம் ஓசையில் சாப்பிட்டு நல்ல உடம்பை வளர்த்து ஞானத்தை வளர்த்து கிடைக்கிறெல்லாம் அடித்து தள்ளிட்டு பார்த்தா இது வேலைக்கு ஆகாது. ஐயா நம்ம இடம் கிடையாது, நம்ம எபிரேய ரத்தம், அது எபிரேய ரத்தத்தோடு தான் சேரணும். இது சும்மா இல்லை, இங்கெல்லாம் குப்பை கொட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டப்புன்னு தாவிட்டான். அப்போ அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், எப்படி இவனை பார் அப்படின்ட்டு. இப்படி ஒரு இனி 31 ஒரு அம்மாவை கூப்பிட்டு வர்றார். ராகாப் அப்படிங்கிற ஒரு அம்மாவை கூப்பிட்டு வர்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ராகாபுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா? ராகாபு குறித்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த ராகாபுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க, ஒரு சிறப்பு தன்மை.
ராகாபுன்னா என்ன, ரவ தோசையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த தேவ ஜனங்களை காப்பாற்றினா ரைட்டு, அது ஒன்று ரைட்டுங்க, ஏற்றுக்கணும். அதுதான் சொல்லிகிட்ருக்கு, வேற என்ன சொல்லிகிட்ருக்கு? அது சரி. அப்போது அடுத்து அது வேணும். அது எங்கே இருக்குது? மத்தேயு 1:5 எடுங்க. மத்தேயு 1:5 எடுங்க. அதுதான் அந்த சந்ததி. அந்த சந்ததியில் அப்போது ஒரு வேசி என்ன நினச்சான்னா, என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் அந்த அம்மாவுடைய ஸ்பெஷாலிட்டி. அதாவது ஃபைனல் கிளைமேக்ஸ் அதுதான். அதாவது காப்பாற்றினாங்கிறது வேற. எதனால காப்பாற்றினா? சந்ததியை குறித்து யோசித்துட்டா, ஏய் சந்ததி பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்படும். அதனால தான் இன்னைக்கு இந்த வேலையை செய்யணும். என்ன போட்டிருக்கு? அதுதான் சல்மோன். ராகாபுடைய புருஷனுக்கு பேர் சல்மோன். சல்மோன், சாலமோன் இல்லை, சல்மோன். சல்மோன் வந்து எங்கேருந்து வர்றாருன்னா, அவர் யூத முறையிலேருந்து வர்றார். சல்மோன் வந்து யூத முறையிலேருந்து வர்றார். ரைட்டா. ராகாபு யூத முறை கிடையாது. அப்போது எப்படியோ கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி போவாஸ் என்ன செய்கிறாரு? பெற்றுக்கொள்கிறான். அந்த போவாஸ்லேருந்து அப்புறம் ஓபேத் வர்றாரு. ஓபேத்லேருந்து தாவீது வர்றாரு. தாவீது அப்படியே வந்துடுது. பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவன் வந்துடுது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமானது வாது அப்படின்னு போட்டு மத்தேயு 1:1 ஆரம்பித்து 14 தலைமுறைகளை கொண்டு வரும்போது அந்த அம்மாவுடைய பெயர், ராகாபுடைய பெயர் அங்கே வருது. ஏங்க இதை போல ஒரு பாக்கியம் வேற என்ன? அல்லேலூயா. இந்த மாதிரி புதிய ஏற்பாடுன்னு ஒன்று வரும், அதில் மத்தேயுன்னு ஒரு புஸ்தகம் ஒன்று வரும், அதில் முதல் அதிகாரம்னு ஒன்று வரும், அதில் என் பேர் வரும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு எவ்வளவு அந்த விசுவாசத்தின்படியே உள்ளே வந்துருச்சு. நம்ம பேர் வரப்போகுது பார் எங்கேயோ அப்படின்ட்டு. அதுதான் ராகாபுடைய ஸ்பெஷல். இல்லையா? அப்புறம் சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனத்தையே கொண்டு வந்துட்டார் 29. இப்போ மோசையை கொண்டு வந்தவர், யாக்கோபை கொண்டு வந்தவர், யோசேப்பை கொண்டு வந்தவர், நோவாவை கொண்டு வந்தவர், இப்படி சாராமா இப்படி எல்லாரையும் ஒன்றொன்னா கொண்டு வர்றாருல. ஒட்டுமொத்தமாக இஸ்ரவேலையே கொண்டு வந்துட்டார். இதில் 29 என்ன சொன்னாங்க? விசுவாசத்தின் அவர்கள்னா யாரு? இஸ்ரவேலர் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துட்டார். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை பொலந்த தரை போல. அப்போ இந்த அவர்கள்ங்கிறது டோட்டலாக இஸ்ரவேல் ஜனத்தை ஃபுல்லாக. அப்போ இந்த ஜனமும் கோஆப்ரேட் பண்ணித்தானே மோசே கீழே போகிறாங்க. பாஸ்டர் ஒன்று சொல்கிறாருன்னா, இங்கே உள்ள ஜனங்கள் என்ன செய்யணும்னா அது வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். இவங்களுக்கு விசுவாசம் இல்லை, பாஸ்டருக்கு இருக்குது. அவர் பாட்டுக்கு கூவிட்டு இருக்கிறாரு, எல்லாம் வாங்கடா சிவந்த சமுத்திரம், டேய் கொல்லவாடா பார்க்குற நீ அப்படின்னு சொன்னான்னா என்ன பண்ணுறது? என்ன செய்கிறது? டேய் மோசே என்ன இந்த சமுத்திரம் இப்படி கிடக்கு, கிராஸ் பண்ண போகிறோமா? கொலகார பையில, டே இப்போ உன்னை நம்பி என்னடா, கடைசி நேரத்தில் பின்னால் வேற இராணுவம் வருது. அவனுங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்திருக்கணும். தான் லீடரை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? நம்பி இருக்கிறாங்க. அந்த லீடரோட தேவன் இருக்கிறாருங்கிறது அவங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு நம்பிக்கை ஒன்று வந்திருக்கணும். எதா இருந்தாலும் இந்த தேவன் பார்த்துக்கொள்வார், இந்த ஐயா மூலமாக என்னவோ தெரியல, கர்த்தர் நல்லவர், போங்கடா. அவர் ஒன்று சொன்னால் நடக்கும். இதுவரைக்கும் நடந்தது. பாம்பாச்சு, கோல், அப்புறம் கண்ட 10 வாதைகள்லாம் வந்துச்சு. இதெல்லாம் பார்த்த ஜனங்கள் இனி மோசையை நம்பாமல் இருக்க முடியுமா? அந்த கடைசி நேரத்தில் கூட அவங்க திட்டி இருக்கலாம். இவ்வளோத்தையும் பண்ணி போட்டுட்டு இங்கே கடைசியில் எங்களை கொல்லவா கூப்பிட்டு வந்து அப்படின்னு சொன்னானுங்க. வனாந்திரத்தில் சொன்னானுங்க, எங்களை கொண்டு போடவா வந்து எங்களுக்கு கூப்பிட்டு வந்த. அங்கே நாங்கள் திரும்பி போயிருந்தாலாக்கும் நல்லா ஜம்முன்னு ஏசி போட்டு தூங்கியிருப்போம். அப்படியாக்கும் எப்படியாக்குன்னானுங்க. கடைசியில் அவர்கள் எல்லாரும் சமுத்திரம் திறந்த உடனே டான்ஸ் ஆடுறதை பார்க்கணும். உடனே ஒரு பயங்கர டான்ஸ் ஆடி குதிச்சு ஓஹோ அந்த மிரியாம் அம்மா டேங்க அப்பா தம்புரு போட்டு உன்னால் போச்சுது. அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில் கொள்ளப்படாங்க. இனி அடுத்து பார்த்தார் ஆண்டவர். இல்லை என்னை பாருங்கள், கீழே பார்க்காதீங்க, என்னை பாருங்கள். எவன் வேணா கூப்பிட்டு வந்தது போதும் இவங்களுக்குண்டு ஒரு கும்பலையே ஒட்டுமொத்தமாக வாசித்துட்டார். எங்கே 32 என்ன சொன்னார்? பின்னும் நான் என்ன சொல்லுவேன். இருங்க இதுக்கு மேலும்னு ஒரு இடத்துல சொன்னாரா? பார்ட் 2ல் இப்படி சொல்லிகிட்டே போனால்
நீ எல்லாம் எலியா எலிசா எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும். நீ அப்பா நான் என்ன சொல்ல முடியும்? பார்ட் 3 வேண்டாம், பார்ட் 1 போதும், பார்ட் 2 போதும். அப்போ கூட நம்மளால் பரங்கிக்கா தூங்குது பாரு அப்படின்ட்டு ஆண்டவருக்கு விசனை வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு ஒரு பெரிய கும்பலை மறுபடியும் கிதியோனு, பாராக்கு, சிம்சோனு, யப்தா, தாவீது, சாமுவேல், தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் கூட்டது. இதோட போதும்பா. இப்படி சொன்னால் கூட காலம் போதாது. என்னால் எப்பா இவ்வளவு பேருடைய ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொன்னேன்னா, ஏதோ பார்ட் 1 சாம்பிளாக சொன்னேன். பார்ட் 10 இன்னும் கொஞ்சம் சாம்பிளாக அவங்க என்ன பண்ணாங்கங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பார்ட் 2 ஆரம்பித்தேன். பார்ட் 2 ஆரம்பித்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதையும் சொல்லி கொடுத்தேன். இப்படி பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 சொன்னால் என்ன ஆகுறது அப்படின்னு ஆண்டவரே சொல்லி ஒரு கும்பல் பேரெல்லாம் சொல்லி போதும்னு சொல்லிட்டு இப்போ 32 ஒரு கோடு போடணும். முடிஞ்சு போச்சு. என்ன கோடு போட்டிங்க? அப்படி கோடு போட்டாச்சு. போட்ட பிறகு ஆக மொத்தம் இப்போ போன தரம் போட்ட கோட்டுக்கும் இந்த தரம் போட்ட கோட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். படான்னு பெருசாக போட்டுருணும். இதோட முடிச்சாச்சுன்னு ஏன்னா அவரே சொல்லிட்டாரு. நான் இனி என்ன சொல்லுவேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டார்ல. இப்போ நல்லா கவனிங்க. பார்ட் 1 முடித்து அவர்களுடைய கிரியைகளை கொஞ்சம் சொன்னார். அவங்க காணலை ஆனால் மறித்தாங்க அப்படின்ட்டு ஒரு கிரியைகளை சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் பேரை சொல்லுவோம் அப்படின்னு பார்ட் 2 எடுத்து இப்போ இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் இன்றைக்கி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கோடை போட்டு அவங்களுடைய ஒட்டுமொத்தமான ஸ்பெஷாலிட்டி சொல்லலை, கம்ப்ளீட் ஃபெய்த்தை பற்றி அடிச்சிட்டார். இவங்கெல்லாம் நான் சொன்னாலும் பேரை சொன்னாலும் பேரை சொல்லாட்டினாலும் இவனுக்கு என்ன பண்ணாங்கன்னு விளக்கத்தை கொடுக்குறார். விளக்கத்தை எது வரைக்கும் கொடுக்குறார் அப்படின்னாக்கா 38 வரைக்கும் கொடுக்குறார். அப்போ 38 ஒரு கோடு போடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 33 38 வரைக்கும் கடன்னு வாசிக்க போகிறோம். விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தம் பெற்றார்கள், சிங்கத்தின் வாயை அடைச்சாங்க, அக்கினியை அவித்தார்கள், பட்டயத்துக்கு தப்புனாங்க, பலவீனத்தை மேற்கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நிய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதை அடைம்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தையும் அடி கட்டு காவலை அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தால் வெட்டுண்டு மறித்தார்கள், செம்மறியாட்டு தோலை போத்துட்டு வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவுகளையும் உபத்திரவங்களையும் அல்ல துன்பத்தை அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரத்திலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இதெல்லாம் ஒரு மனுஷன் செஞ்சானா? இதுக்கு முன்னால ஒவ்வொருத்தனையா சொல்லி அவனுடைய ஸ்பெஷாலிட்டி தான் சொன்னார். ஒரு மோசேன்னா மோசேனுடைய ஸ்பெஷல், ஒரு ஆபிரகாம்னா, ஒரு யாக்கோபா, ஒரு யோசேப்புனா அவனுடைய ஸ்பெஷல், ஆபேல்னா அது ஸ்பெஷல். இப்படி சொல்லி 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 ஆண்டவர் பார்த்தாரு. இப்படியே சொல்லிட்டு இருந்தால் லாய்க்கப்படாதுன்னு ஒரு சிலர் பேரை டக்கன்னு முடிச்சுட்டு டோட்டலாக கோடு போட்டு ஒட்டு மொத்தமாக விசுவாச வீரர்கள்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு அழகாக ஆண்டவர் சொல்லி கொடுக்குறதா தெரியலையா அவங்களுக்கு? ஆண்டவர் கூட்டு வச்சு உட்கார வச்சு இங்கே பாரு, நான் சொல்கிறேன் பார்ட் 1 பார்ட் 2 அப்புறம் இனி இப்படிலாம் சொன்னாக்க எனக்கு வேலைக்கு ஆகாது, நீங்களும் வீட்டுக்கு போகணும் பைபிள் ஸ்டடியை முடிச்சுட்டு, அதனால் நான் ஒட்டு மொத்தமானு சொல்லி பயங்கரமான காரியங்களை சொல்கிறார். வாழால் அறுப்புள்றாங்களாம், குகையில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்களாம். இது ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டுட்டு அத்தோட ஒன்றை முடிச்சுட்டு கேட்டிங்களா பிள்ளைகளே அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறார். அப்படின்னு நாங்கள் பைபிளில் எழுத 39 அப்படி இல்லை. ஆனால் அதனுடைய சாராம்சம் என்னன்னா, இப்படி பேசி பேசி ஒரு பெருமூச்சு விட்டு ஆமாடா பேச பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டு ஒழுங்காக நல்லா கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நிறுத்தி என்ன சொல்ல வர்றாருன்னு நான் சொல்கிறேன், கேளுங்க. நீங்கள் கேளுங்க. நீங்கள் எல்லாம் இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது சத்தியாக பார்த்தீங்கல்ல, ஒவ்வொரு ஆளும் பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறாங்க. அதோடு கூட
விசுவாசிக்கிற ஜனங்கள் பட்ட பாடும் நம்மெல்லாம் பக்கமே முடியாது அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தீங்கல்ல. ஆனால் இவங்களெல்லாரும் காட்டிலும் நீங்கள் தான்டா ஸ்பெஷலுங்கிறார். அப்போது நமக்கு ஒரு யோசனை வருது, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய புல்லை கூட நான் பிடுங்கலையே, என்னைய போய் இவங்களை காட்டிலும் ஸ்பெஷலா? இது எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? இவங்க எல்லாரும் காட்டிலையும் நான் தான் பெருசுன்னு சொல்கிறேன், நான் ஸ்பெஷல்னு சொல்கிறவங்கள கை தூக்குங்க. ஐயா பாஸ்டர் வெக்கக்கேடு அப்படிங்கிறீங்க. நம்ம மனசு அதை ஏற்றுக்கல. ஆனால் உண்மை என்னன்னா அதான், இந்த தெய்வத்தை நம்ம எப்படி கும்பிடுறது, எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறது, எப்படி என்ன என்னப்பா இது இப்படி உட்காந்துருக்கீங்க? அல்லேலூயா. இவ்வளோ பேரையும் சொல்லி போட்டுட்டு நீங்கள் தான்டா ஸ்பெஷல், இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்றார். என்னையா இது? சரி, அப்படின்னா எப்படி ஸ்பெஷல்னு சொல்லுங்க ஆண்டவரே. சொல்கிறேன் கேள் அப்படின்ட்டு 39 சொல்கிறார். வசனம் 2 போன ராத்திரி வேளையில் சொன்னேன், சாட்சியை பெற்றார்கள் சொன்ன, கனெக்ட் பண்ண சொன்னேன்னா சாட்சி பெற்றாங்க. 2வது வசனத்தில் 39 சாட்சி பெற்றும் கூட அடையாமல் போனார்கள், அவர்கள் நம்மை அல்லாமல் இவங்களுக்கு மறைச்சிட்டார். அதை நமக்கு என்ன வச்சிருக்கிறாருங்கிறத இவங்களுக்கு மறைச்சி தீர்க்க தரிசனமாக சொன்னாரே ஒழிய நிஜமாக அனுபவிக்க அவங்களுக்கு இடம் கொடுக்கல. ஆனால் தீர்க்க தரிசனமாக அவங்களுக்கு சொன்னதை நம்மிடத்தில் நிறைவேற்றி காட்டி அவங்கள வெறுப்பேற்றி விட்டார். நமக்கு தீர்க்க தரிசனம்னா என்னன்னே தெரியாமல் அல்வா மாதிரி என்ன செஞ்சிட்டோம், அவ்வளோத்தையும் வாங்கிட்டு பூசணிக்காய் பரங்கிக்காய் மாதிரி தூங்கிட்டு இருக்கிறோம். என்ன கொடுமையாக இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு சின்ன பீஸாவது கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருந்தானுங்க, ஒன்றும் கிடைக்கல. கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் நாக்கில் வச்சு டேஸ்ட்டாவது பார்த்துட்டு செத்து போகிறேன், உனக்கு டேஸ்ட்டே கிடையாது போ, காட்டவே மாட்டேன்ட்டு அப்படியே மறிச்சாங்க. நமக்கா கிலோ டன்னாக கொடுத்துட்டு என்ன பண்ண கொடுத்து சாப்பிடவும் தெரியல, சாப்பிட்டா ஜீரணமும் ஆகலை, தூங்கி கழிக்குது, அருமையும் தெரியல. அப்போ அவன் எந்திரிப்பானா இல்லையா நியாய தீர்ப்பு நாளில்? ஏடா வாழலை நீயாடா அற்புண்ட கேட்பான்ல. குகையில் போய் செதறடிக்கப்பட்டது யார்? நீயா நானா? எனக்கு கிடைக்கல தெரியுமா? நீ எல்லாத்தையும் கிடச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டுருக்கிற, பொறாமையிலையும் பெருமையிலையும் அப்படி உட்காந்துருக்குற. எப்படி? அப்போ என்ன விசேஷம் அவங்களுக்கும் நமக்கும்? விசேஷம் சொல்கிறேன் கேளுங்க. அதுதான் இது. வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அவங்க அடையலை, நம்ம அடைஞ்சிருக்கோம். என்னை குறித்து கேள்விப்படாதவர்களால் நான் அறியப்பட்டேன். அவங்க கேள்விப்பட்டாங்க, ஆனால் அறியலை, அடையலை. என்னையா நாங்களாம் 82 அது என் கதை மாதிரி தான் உங்கள் கதையும். 1982 நாங்கள் சூசைடுக்கு நேராக, தற்கொலைக்கு நேராக போயிட்டு இருந்தோம். இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாது. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு அந்த சுதந்திரத்தை அடைந்தார். என்ன சுதந்திரம்னா, கிறிஸ்து இயேசுக்கு என்னென்ன சுதந்திரம் உண்டோ அதெல்லாம் எனக்கும் உண்டுங்கிற இது எனக்கு இன்னைக்கு தெரியுது. அதாவது நமக்கு தெரியுது. அவங்களுக்கெல்லாம் அந்த வாக்குத்தத்தம் பெற்றாங்க, அந்த அடையணுங்கிறது அவங்களுக்கு காத்திருந்தாங்க, அடையலை. நமக்கு அந்த வாக்குத்தத்தம்னா என்னன்னே தெரியாது, இன்றைக்கி உட்காந்து நமக்கு அதை விசுவாசிக்கிறோம். இதுதான் ஸ்பெஷல், இதுதான் ஸ்பெஷல்.
இதோட கூட இன்னும் சில காரியங்களை சொல்கிறேன். நம்பர் 1, they had Christ in the promise, but we have Christ himself promised. என்ன அர்த்தம், எப்படி சொல்கிறது இதை? அதாவது கிறிஸ்துவை குறித்ததான வாக்குத்தத்தம் உண்டாயிருந்தது. ஆனால் இன்று கிறிஸ்துவே நமக்கு வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாய் நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவை குறித்ததான வாக்குத்தத்தத்தை உடையவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்து வருவார் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் தான் அவங்களுக்கு கிடைச்சது, வாக்கு தான் கிடைச்சது வழிய நமக்கு வாக்கல்ல, கிறிஸ்துவே கிடைச்சாரு. இப்போ இப்படி சொன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வேளாங்க. எப்படி? They had Christ in the promise. அவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களில் கிறிஸ்து இருந்தார். ஆனால் அது வாக்கு தத்தம் தான் ஒழிய கிறிஸ்துவை பெறல. ஐயோ, நமக்கு வாக்கு தத்தம் இல்ல, கிறிஸ்துவையே பெற்றோம். மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம்னு கொலோசியர் 1:27 சொல்லுது. அப்போ அவனுக்கு வயிறு எரியுமா எரியாதா? எரியும். நீ போய் தண்ணி ஊற்றி விட்டுரு. நல்லா கவனிங்க. அவங்களுக்கு வருவார் 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 வருவார், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றும், அப்புறம் இப்படித்தான் பெத்லஹேம் யூதாவே உன்னிலிருந்து பெறப்போகிறது, அதெல்லாம் ஒரு குமாரனை பெறுவாள் கன்னிகை, ஏசாயா தீர்க்கதரிசி, எல்லாம் வாக்குத்தத்தம் தான். அவர் வருகிறார் வருகிறார் வருவார் வருவார் வருவார், பூமியிலே அவர் நீதியாக நியாயந்திருப்பார், அவர் சாட்சி செய்வார், அவருடைய கர்த்தத்துவம் தோளில் இருக்கும், எல்லாம் வாக்குத்தத்தம் தான் ஐயா. இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கவங்க அவர் வருவார் அவர் வருவார்னு என்ன சொல்றீங்களா? வந்த பிறகு உள்ளுக்க இருக்கிறார் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ள ஆவியானவரும் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். ரெண்டாவது அடுத்து என்னன்னா, உங்களுக்கு இதோடு கூட வர்றது, பரலோகத்தில் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லி அங்கே அவர் ரெடி பண்ணிட்டு வேற இருக்கிறார். நமக்கு ஒரு வீடு விளங்கலை. அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லலை யாரும். எங்கேயாவது ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன்னு பழைய ஏற்பாட்டில் இருக்கா? கிடையாது. அவங்களுக்கு கிடைக்காதது நமக்கு கிடைக்குதுண்ணா. அப்பா, ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வாக்குத்தத்தத்தில் கிறிஸ்துவை பெறாமல் பெறுவார்கள், பெறுவோம் என்று வாக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கோ ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரன் கிறிஸ்மஸ் சீசன் ஞாபகம் வந்துருச்சு. சரி சரி, அந்த குமாரன் ஆகிய கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார். எவ்வளோ வித்தியாசம்! அப்போ அந்த குமாரனை அவர்கள் பெரும்படிக்கு அவங்க பட்ட பாடெல்லாம் திருப்பி ஆவியானவர் நம்மளுக்கு காட்டின விதத்தை பார்த்தீங்களா? வாழால் அறுப்புண்டாங்க, குகைக்கு போனாங்க, அதை போனாங்க, இதை போனாங்க. என்னையா, நம்ம எங்கேயும் போகலை, வாழால் அறுப்புண்டு போகலை, ஒரு பிளேடை வச்சு கீறினாலே ஐயையோங்கிறோம். வடை சுடும்போது ஒரு சூடான எண்ணெய் ஒன்று பட்டுச்சுனாலே பர்னாலங்க அதங்க இதுங்கன்னு சொல்கிறோம். வாழால் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி சர்ற சர்ற சர்றன்னு அறுப்புண்டாங்க. அந்த துண்டு கீழே, இந்த துண்டு கீழே தனி. கிறிஸ்துக்காக, கிறிஸ்து எங்களுக்கு வருவார் வருவார் வருவார். அது இப்படி இவன் அறுப்புண்டே அடையாமலேயே செத்து போனான் விசுவாசத்தில். இன்னைக்கு நமக்கு ஒரு கொசுகடி இல்லாமல் கிறிஸ்து நமக்குள்ளே வந்திருக்கிறார். அப்புறம் நம்பர் டூ, they had Christ in shadow, we have Christ in truth and reality. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு நிழல் மாதிரி தான் அவங்களுக்கு இருந்தார். எப்படி அப்படின்னு கேட்டா, ஆனால் நமக்கோ நிஜமாய் கிறிஸ்து. அல்லேலூயா. எப்படி நிழல் அப்படின்னாக்க, நிழல்னா அவர் அந்த ஷேடோ எப்படி அப்படின்னா சொல்லித்தரேன் கேளுங்க. எப்படி ஷேடோ? அந்த ஷேடோங்கிறதுக்கு இங்கிலீஷில் இன்னொரு வார்த்தை இருக்கு, டைப் ஆஃப் கிரைஸ்ட். டைப் எப்படி சொல்லிட்டா யோசேப்பு
யோசேப்பு யாருக்கு நிழலாட்டமா? ஒன்றுன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா அவரும் வெள்ளிக்காசுக்கு இங்கேயும் விற்கப்படுகிறார், அவரும் புறக்கணிக்கப்படுகிறார், இங்கே கிறிஸ்துவும் அப்படியே நிழலாக இருக்கும். முன் அடையாளமாக, இன்னும் சொல்லப்போனால் தமிழில் முன் அடையாளமாக. ஆனால் இன்னொன்று சொல்லிட்டா, வனாந்திரத்திலே சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இங்கே இயேசு உயர்த்தப்படுவார். அவங்க இயேசு உயர்த்தப்படுகிறத பார்க்கல, அதுக்கு அடையாளமாக விளங்கிடுச்சா? அங்கே அவர் சிலுவை உயர்த்தப்பட்டார்ல, ஆனால் அது ஒரு ஜஸ்ட் அடையாளமாக தான். விளங்கலையே நம்ம மக்களுக்கு, அடையாளமாக தான், எல்லாமே அடையாளமாக தான். மன்னா அடுத்த அடையாளம், அப்படி ஒரு அப்பம் வரும், அவ்வளோதான் அடையாளம். ஜீவப்பம் நானே, விளங்கலையா? இப்படி தான் டைப் ஆஃப் கிரைஸ்ட். எல்லா கேரக்டரும் டைப்பில் வரும். டைப் ஆஃப் கிரைஸ்ட். நமக்கு ஒரு டைப்பை காட்டி நம்ம போனதுக்கப்புறம் இன்னொன்று நிஜம் வரும்னு நம்ம நிஜத்தில் வாழ்கிறோம். நிஜத்தில் வாழ்ந்து மிதந்து நெய்யும் கொழுப்பில் நல்லா வாழ்கிறோம். இல்லைங்களையா? அவங்களுக்கு இந்த நெய் வாசனை மாத்திரம்தான் வந்துச்சு, நெய் இல்லை. நெய் வாசனை வருது, அவ்வளோதான், டேஸ்ட் பண்ணல. நமக்கு நெய்யிலேயே எதெடுத்தாலும் நெய்யில் தான். அப்படி மாதிரி புரிஞ்சுக்கணும் நீங்கள். மழை வாசனை வேற, மழை இல்லாமல். ஆனால் மழையிலே நனைஞ்சு கொற்ற மழையில் நனைகிறது வேற. அதுபோல் டைப்பு சொன்னேன்னா உதாரணங்கள். அதோடு தான் கிரைஸ்ட் அவங்க பார்க்கல, ஆவியில் பார்க்கல, வாக்கு தத்தத்தில் பார்த்துருக்காங்க, டைப்பில் பார்த்துருக்காங்க. ஆனால் நமக்கோ வாக்கு தத்தம் நிறைவேறி நமக்குள்ளே இருக்கிறத பார்த்துருக்கோம். ரெண்டாவது, ஒரு யோசேப்பு நமக்கு தேவையில்லை, ஒரு வெண்கல சர்ப்பம் நமக்கு தேவையில்லை, ஒரு மண்ணா கொத்தமல்லி மண்ணா நமக்கு தேவையில்லை. அவரே ஜீவாப்பம், ஜீவ தண்ணீர், அவரே சிலுவை. இன்னைக்கு வெண்கல சர்ப்பம்னா உட்காந்துருக்கீங்க, எதை குறித்து பாடுறீங்க? சிலுவை குறித்து மேன்மை பாடுறோம். வெண்கல சர்ப்பத்தை குறித்து மேன்மை பாராட்டணுமா? அதெல்லாம் டைப்பு. வந்துட்டோம் ரியாலிட்டிக்குள்ள. என்ன அருமையானது. மூணாவது, they believed in Christ and were saved by Christ who was to come. But we are saved by Christ as being come. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் கிறிஸ்து இல்லாமலேயே கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க விசுவாசம் பலன் தரும். நாம கிறிஸ்து வந்து அவராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பக்தர்கள் கிறிஸ்து வருவாருங்கிற வாக்கு தத்தத்தை நம்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வாக்கு தத்தத்தை நம்பி நம்ம ரட்சிக்கப்படல, கிறிஸ்து வந்ததினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உதாரணம் சொல்லிட்டா, முட்செடி, மோசேயின் முட்செடி. அந்த முட்செடியில் தோன்றினவர் தூதனானவர். மனோவா பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு கேட்டது மனோவா யார்கிட்ட கேட்டார்னா தூதனானவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அந்த தூதனானவர் பேசி அந்த பிள்ளையை அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி வளர்க்கணுங்கிற ஒரு முறையை பெற்றுக்கொண்டாங்க. தூதனானவர் பேசி முச்செடியில் மோசேக்கு ஊழியத்தை பெற்றுக்கொண்டான். முட்செடியில் தூதனானவருடைய சத்தத்தை கேட்டான். கேட்ட பிறகு அவன் ஊழியக்காரனாக மாறினானா? அப்போது
கிறிஸ்துவால தானே அவன் ரட்சிக்கப்பட்டான், ஊழியக்காரனானா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான். கரெக்டா? ஆனால் கிறிஸ்து வெளிப்படலை. மனோவா கேஸும் அப்படி தான். அதுபோல் எங்கெங்கே தூதனானவர் வருதோ அங்கெல்லாம் அவங்க அந்த ப்ராமிஸில் அவர்கள் இயேசு கிறிஸ்துன்னு கூட தெரியாதபடிக்கு, ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தை பெற்று அவர்கள் காலத்தை நிறைவேற்றி கிறிஸ்துவை பார்க்கணுன்ட்டு நினச்சி பார்க்காமலே செத்து போயிட்டான். ஆனாலும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே, நன்மை பெற்றாங்களே. இன்றைக்கி ஒரு மோச ஊழியக்காரனை ஆனானே, முச்செடிக்கு வந்து தானே ஆனா. அப்போது முச்செடியில் அவன் தூதனானவர் சத்தத்தை கேட்ட பிறகு அவன் என்னவானா? பரதேசியாக மறுபடியும் பார்வோன் வீட்டுக்கு போகலை, அவன் ஊழியக்காரன் ஆனான். அப்போ ஊழியக்காரன் ஆகிறது என்ன மாதிரி ஒரு ஒரு காரியம்? அவன் ஒரு ரட்சகனாக மாறினான். ஆஹா, வரணும், நீங்கள் வரணும் என்னோட. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ரட்சகனாக மாறினா, ஒரு தீர்க்கதரிசியாக மாறினான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி உங்கள் சகோதரருக்குள்ளே ஒருவரை கர்த்தர் எழுப்புவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள்னு சொல்லப்பட்டிருந்தது. அப்போ அந்த தீர்க்கதரிசி யாரை குறித்து பேசுகிறான்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் பேசுகிறான். ரொம்ப தெளிவாக பேசுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை எங்கே பார்த்தான்னா, அந்த வாக்கு தத்தங்களில் பார்த்து அவர் சத்தத்தை கேட்டு ரட்சகனாக மாறினா, மற்றவங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினா, எல்லாம் கிடச்சிது. இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு சத்தம், தூதனானவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர், அவர் யாருன்னே தெரியாமல் அப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆராதிக்கலை. திட்டமும் தெளிவுமாக இயேசு கிறிஸ்து என் ஆத்தும நேசர்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவுக்கு எங்கடா வந்துச்சு வெளிப்பாடு உனக்கு? தூதனானவர் பேசினார்னு அப்படியெல்லாம் நமக்கு இன்னைக்கு இல்லை. க்ளீன். அவரை முகமுகமாக நம்ம பார்க்காட்டினாலும் கூட இயேசு கிறிஸ்து என் ரட்சகர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மோசே சொல்ல முடியலையே, ஆனாலும் பெரிய லீடர். ஆனால் இன்னைக்கு நமக்கு இப்படி சொல்கிறவங்க அவங்கள காட்டிலும் எவ்வளோ விசேஷித்தவர்கள். அவன் சத்தத்தை கேட்டு வாக்கு தத்தத்தில் தான் தூதனானவர் தான், அவ்வளோதான் கிடச்சிருக்கோம்ல. அவர் இமானுவேலும் கிடையாது, எபினேஸ்வரும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவும் கிடையாது, ரட்சகரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தூதனானவர் வச்சே அவன் பெரிய ஊழியத்தை செஞ்சு போயிட்டான். இன்னைக்கு நமக்கு தூதனானவர் அப்படிலாம் சொன்னா, அவரே அவர் நாமத்தினால், இயேசு கிறிஸ்து என்னும் நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படுகிறதுக்கு வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. எப்படிலாம் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அப்போது இந்த மோசையை காட்டிலும் நம்ம பெரிய ஆளா இல்லையா? அப்போ நான் கை தூக்க சொன்னால் ஒரு வேளும் கை தூக்கலை. இப்போ இதெல்லாம் பார்த்த பிறகு வசனம் அப்படி சாட்சி கொடுக்குது நம்மளை குறித்து. அப்போ நம்ம தைரியமாக கை தூக்கிடலாமே, தைரியமாக கை தூக்கிடலாம். இந்த தைரியமாக கை தூக்குறவங்க மாம்சத்தில் வாழும்போது அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்னும் சண்டை ஓயலை, இன்னும் ஓயலை, என்ன சொல்லுவாங்க? நாங்கள் உங்கள் பக்கத்தில் வர முடியாதுன்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் உபத்திரவத்து பக்கத்தில் நீங்கள்லாம் வர முடியாதுன்னு அதுவும் சொல்லுவாங்க. சொத்து சண்டை, ஜாதி சண்டை, உண்மை இல்லை, சோம்பேறித்தனம், கத்துறது, திட்டுறது, இப்படியே வண்டி போயிட்டுருக்கு. அவராலேயே ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கிற லட்சணத்தை பாருமா. காரி துப்புற மாதிரி இருக்குது. சொல்லுவேனா இல்லையா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? நாம் விசேஷித்தவர்கள்னு சாட்சி ஒரு பக்கம் வந்தாலும் நம்முடைய கேரக்டர் மாறலைன்னா காரி துப்ப வேண்டிய ஒரு நிலைமை வரும். அது ஏன் அப்படி இருக்குதுன்னா, நம்ம வந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற இடத்துடைய மகிமை அருமை தெரியல. மாம்சத்தில் தான் எல்லாம் பார்வை. குகையில் கடந்து வாழால் அறுப்புண்டு பக்கத்தில் போக முடியுமா நம்மெல்லாம் உபத்திரவத்தில்? ஆனால் இன்றைக்கி இவ்வளவு மேன்மையாக நம்ம கை தூக்கிட்டு இருக்கிறோம். மூஞ்ச பாரு, நம்ம மூஞ்சிகளை எவ்வளோ முள்ளுகளாக இருக்கிறோம். மற்றவனுக்கு வெக்கக்கேடு இல்லை. யோசித்து பாருங்க. பயங்கரமாக கர்த்தர் இந்த இடத்துல பேசுகிறார் நம்மகிட்ட. நம்ம எவ்வளவுக்கு மனம் திரும்பணும்.
தரையில் ஃப்ளாட் ஆயிட வேண்டியதான். ஐயா, என்னை இவ்வளவு மென்மையாக வச்சிருக்கிறீரே. வேறுபட்ட பரிசுத்தவான்கள்லாம் எங்களுக்கு அவங்கள காட்டில் நாங்கள் பெருசுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க உபத்திரவங்கள்லாம் பார்த்தா நாங்கள் பக்கத்தில் போக முடியாது. ஆனால் எங்களுடைய மாம்சத்தின் எண்ணங்களை பார்த்தோன்னா காரி துப்புவானுங்க. அவனுங்கெல்லாம் காரி துப்புவானுங்க. நீங்கள் சொன்னதுக்கு நாங்கள் நடக்கிறோமா அப்படின்னு கேட்கணும். நீங்கள் இவ்வளவு பெருசாக எங்களை குறித்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு கொஞ்சமாவது நடக்கிறேன்னா ஒரு 10% எங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டார் பார்த்தீங்களா நம்மளை. நெக்ஸ்ட், they were as children under tutors and governors and under the spirit of bondage, but we are redeemed from under the law, condemnation, curse, and enjoy life in liberty and adoption. என்ன சொல்கிறேன் கேளுங்க. இந்த 4 காரியங்கள் ரைட்டா? அவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுங்களா? அதான் போட்டிருக்கு. அவங்க தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் அண்டர் டியூட்டர்ஸ் அண்ட் கவர்னர்ஸ், உபாத்தியாயர்களுடைய கைகளின் கீழ் அவர்கள் வளர்ந்தார்கள். உபாத்தியாயன் யார்? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் அவங்களை விடுதலை ஆக்கலை, ஆனால் அது ஒரு ஸ்கூல் மாஸ்டர் மாதிரி. தப்பு பண்ணான்னு அடிக்கும் ஒழிய தப்பு பண்ணாட்டி அடிக்காது. ஏன்னா அது தேவனிடத்துலேருந்து வந்த நியாயப்பிரமாணம். ஆனால் தப்பு பண்ணிட்டான்னா ஈவு இரக்கம் இல்லாமல் டப்புன்னு ஒன்று போடும். அடி வாங்கிட்டே உட்கார வேண்டியதான். மனுஷன் தப்பு பண்ணாமல் இருக்க முடியுதா? 10 கற்பனைகளில் 9 நிறைவேற்றிட்டு 1 ஃபெயில் ஆனாலும் டப்புன்னு அடிக்கும் அது. சரி, இறக்கம் இருக்கா? 9ல் பாஸ் பண்ணிட்டானே, பரவாயில்ல போடா டே, ஏதோ 2-3ல் பாஸ் பண்ணினா உன்னை சாத்திருப்பேன். எப்படி கஷ்டப்பட்டு 9 வரையும் கொண்டு வந்துட்டில்ல, போ போ போ, நாளைக்கு ஒழுங்கா வா, போ போ குளிச்சுட்டு வா போ அப்படின்னு அனுப்புது. இறக்கமே கிடையாது. 1ல் ஃபெயில் ஆனாலும் அடி, 9ல் ஃபெயில் ஆனாலும் 1ல் ஃபெயில் ஆனாலும் அடி, 10லையும் ஃபெயில் ஆனாலும் பட்டுன்னு போட்டுக்கிட்டே இருக்கும். 10க்கு 10 வாங்கினவன் ஒருத்தனும் இல்லை. அதாவது 100க்கு 100 வாங்கினவன். நியாயப்பிரமாணம் பாராட்டக்கூடிய மனுஷன் ஒருத்தனையும் காணும். அதான் அண்டர் த டியூட்டர், உபாத்தியாயர், கவர்னர், பாண்டேஜ்னா சிறையிருப்பு. இதுதான் சிறையிருப்பு. தேவனுடைய பிரமாணமே அவனுக்கு சிறையிருப்பாக தான் இருந்துச்சு. தப்பிக்க முடியாது. தவிச்சானுக்கு. அதனால தான் பவுல் புலம்பி தவிச்சான். எப்பா, என்னை யாரப்பா விடுதலை ஆக்க முடியும்? அடி வாங்குறேனே, நான் அடி வாங்கிட்டே இருக்கேன். எப்படி யார் என்ன இந்த வாழ்க்கை என்னது? அடிமைத்தனத்துலேயும் ஒரு கட்டுண்டவனை போல கிடக்கிறேன். யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்னு கத்துன்னு கத்துனான். பிறகு கிறிஸ்துவ அறிஞ்ச பிறகு தான் இவர்தாலே நான் விடுதலை பெறுகிறேன்னு சொன்ன உடனே அவருக்காக எல்லாத்தையும் ஜீவனையே கொடுத்துட்றேன்ட்டான். என்னை விடுதலை ஆக்கினவர் இவர் தான். அந்த மகிமை தெரியுதா சபைக்கு? சண்டை போடுறிய, கத்துறிய, உனக்கு தெரியுதா இந்த மகிமை? புரியுதா? இதெல்லாம் பொறாமப்படுறோம், கோவப்படுறோம், சொத்துங்கிறோம், அதுங்கிறோம், ஜாதிங்கிறோம், வேலைகளை ஒழுங்காக செய்கிறதில்ல, அதுக்கு ஒரு டிமிக்கி, சாக்கு போக்கு, இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொல்லியே வேலையை செய்யாமல் ஓடிடுறது. அவன் ஒருத்தன் வாங்கிட்டான்னா அவன் மேலே போகிறாம, அண்ணங்காரனுக்கு தம்பிக்காரன் மேலே போகிறாம, அவன் கொஞ்சம் வசந்துடக்கூடாது. டேய் எங்கடா போகிற? வண்டி எங்கே போகுது? எங்கே போகுது? புதிய ஏற்பாடு வாழ்க்கை, சபை. அதனால் அவன் அடி வாங்கிட்டே அவன் கர்த்தரை தேடினான். பட் we are living in the liberty and adoption. அவனுக்கு அடாப்ஷன் கிடையாது. அடாப்ஷன் என்ன தெரியுமா? தத்தெடுத்தல். மோசே தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை கிடையாது தேவனுக்கு. இந்த பழைய ஏற்பாட்டில்
அத்தனை பேரில் இவ்வளவு புகழ்ந்துட்டாங்க, ஒரு பயிலும் ஆண்டவருக்கு தத்தெடுத்து கிடையாது. ஆனால் நமக்கோ கிறிஸ்து இயேசுவினால் தத்தெடுக்கப்பட்ட குமாரன் மூலமாய் பிதாவுக்கு பிள்ளைகளானோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்துருவார். எங்கே மோசேக்கு சொன்னாரா? யோசேப்புக்கு சொன்னாரா? என்னதான் பெரிய ஆளுகள் கர்த்தருக்காக வேலை செஞ்சாலும் கூட நியாயப்பிரமாணத்துக்கு இல்லை அடி வாங்கினாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் தப்புன்னா நொட்டுன்னு போட்டுரும் தலையில். எவ்வளோ பயந்து பயந்து வாழ்ந்தாங்க. இன்றைக்கி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம பண்ணுற தப்பெல்லாம் தப்பு இல்லை, அக்கிரமங்கள். ஆனால் விடுதலையின் பிள்ளைகள். எசப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னால் அவர் மன்னிக்கிறார் பார்த்தீங்களா? அங்கே அது நியாயப்பிரமாணம் அப்படி மன்னிக்காது, பட்டு நடிக்கும், தாங்க முடியாது இந்த வலி. யார்கிட்ட போய் இறக்கத்துக்கு கேட்குறது? சட்டம் இதான்னா சட்டம் இதான்னு அடி விழுகும். இன்றைக்கி நமக்கு சட்டம் இதுன்னு தெரிஞ்சாலும் கூட நம்ம அடி வாங்காதபடிக்கு ஒரு கிரேஸ், ஒரு கிருபை நம்மளை வந்து தாங்குது. நம்ம இந்த ரெண்டு பேருக்குள்ளே யாருங்க பெருசு? சொல்லுங்கள், யார் பெருசு? எல்லா விதத்துலையும் நம்ம தான் பெருசு. நமக்காக தேவன் வைத்திருந்தார். இன்னொன்று சொல்லட்டுமா? இன்னும் ரெண்டு இருக்குது, சொல்லிட்டா? அந்த ரெண்டையும் சொல்கிறேன், கேளுங்க. ஞான ஸ்நானத்தில் அவரோடு உடன்படிக்கை பண்ண வைத்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் டைப்பு தான். எல்லாரும் மேகத்துக்குள்ளாய் போனார்கள், எல்லாரும் ஞானபானம், அந்த ஞான கண்மலை இயேசுவே. ஆனால் இயேசுன்னு தெரியாது, டைப்பு. ஐயோ தெய்வமே, ஒரு அடையாளம். செங்கடலை கடக்கிறது ஞானஸ்நானத்துக்கு அடையாளம், தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஒரு முறை சொல்லி கொடுத்தேன்னு என்ன தெரியல. செங்கடலை கடக்கிறது ஞானஸ்நானத்துக்கு அடையாளம். ஆனால் இன்னைக்கு எந்த கடலையும் நம்ம கடக்கலை. ஸ்ட்ரைட்டாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்குள்ளாக நாம் தண்ணியிலேருந்து முங்கி எந்திரிக்கும். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து போல நம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். அது அப்படி அவர் என்ன செய்தாரோ நம்ம இங்கே செய்ய முடியுது. பழைய ஏற்பாட்டில் எவன் செஞ்சான்? அப்போ யார் பெருசு இதில்? சரி, கடைசியாய் இந்த கடைசி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். குமாரனாகிய கிறிஸ்து இயேசுடைய சொந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து குடிக்கிறோம். அங்கே வந்து டைப்பு தான், ஆனால் உண்மையா இல்லை. வாக்கு தத்தத்தில் தான் கிறிஸ்து வந்தார் ஒழிய நமக்கு இன்றைக்கி வாக்கு தத்தத்தில் வரல. கிறிஸ்துவே வந்தார், கிறிஸ்துவே வந்துட்டார். அதுதான் போட்டிருக்கு எபிரேயர் 1. கடைசி காலத்தில் அவர் குமாரனை கொண்டு பங்கு பங்காக வகையாக அவங்க பாட்டாக தான் கொடுத்தாங்க. பாட்டை எதை கொடுத்தாங்க? அவங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடு குமாரனை குறித்து கொஞ்சம், அடுத்து இன்னொரு தீர்க்கதரிசி வருவான், குமாரனை குறித்து அப்படி வந்துட்டு அப்படி போயிடுவான். அடுத்து பிதாக்கள் வந்தாங்க, குமாரனை கொண்டு சொல்லிட்டு, ஆனால் குமாரனை அவங்க பார்த்ததும் இல்லை, விசுவாசித்ததும் இல்லை. ஆனாலும் அப்படியே வருவார்னு சொல்லி நமக்கு கிடைச்ச சுதந்திரத்தை கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தார்கள், காண ஆசையாக இருந்தார்கள், காணாமல் மரித்தார்கள். இன்னைக்கு குமாரனாகிய கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுறோம். இது எங்கே போய் சொல்லனா? இது உங்களுக்குள்ள ஆச்சரியமே வர மாட்டேங்குது. உங்களுக்கு ஆச்சரியம் வர மாட்டேங்குதுங்கிற குறித்து நான் ஆச்சரியப்படுறேன். என்னையா இது, என்னதுன்னு கேட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியலையா நமக்கு? அதெல்லாம் டைப்பு தான். ஞானப்பானம் குடித்தார்கள். ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்தான். மெல்கிசேதேக்கு என்ன கொடுத்தான்னா அப்பமும் ரசமும் கொடுத்தான். என்னது அது? டைப்பு, உண்மை கிடையாது அது. அது அப்படி மிருக ஜீவன்களின் ரத்தத்தை வச்சு தான் பிழைச்சாங்க பலி.
மிருக ஜீவன் ரத்தத்தில் நம்ம பிழைக்கல. வெள்ளாடு அது இது இந்த மிருக ரத்தம் இல்ல, அவருடைய சொந்த ரத்தம். ஆபிரகாம் கொடுத்தது டைப்பு. இப்படி ஒருத்தர் வருவார், உன்னுடைய சந்ததியில் வரக்கூடிய விசுவாச பிள்ளைகளுக்கு அவரே தன்னுடைய மாம்சத்தையும் அவரே தம்முடைய ரத்தத்தையும் கொடுத்து புசிக்க கொடுப்பார். அதுக்கு முன் அடையாளமாக நீ புசி. தகப்பன் நீ தானே, புசி. உன் பிள்ளைகள் நாளைக்கு அங்கே அதை புசிப்பாங்க. பிதாவுக்கு கிடைக்கல, பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்குது. இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் உண்மை சரியாக இல்லைன்னா ரொம்ப கேள்வி கர்த்தர் கேட்பார், நம்மளை தான் கேட்பார். இதெல்லாம் இன்றைக்கி தெரியுதில்ல, வெளிப்பாடு வருதில்ல. ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாக இருந்தான். ஆபிரகாம் என் நாளை பார்க்க, அவன் தகப்பன், அவனுக்கு கிடைக்கல என்னுடைய மாம்சமும் என்னுடைய ரத்தமும். அவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அது கிடைச்சிருக்குது. அவன் கிடைக்காமலேயே மேலே வந்துட்டான். இன்றைக்கி நீங்கள் என்னுடைய மாம்சத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்தேன், என்னுடைய ரத்தத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பானம் பண்ணுங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் எழுப்புவது பிதாவுடைய சித்தம். யார் இதை அனுபவிக்கிறா? இன்றைக்கி யார் அனுபவிக்கிறது? பிள்ளைகள் அனுபவிக்கிறாங்க, தகப்பன் அனுபவிக்கலை. தான் கடைசி. ஆக மொத்தம் 7, ஏதோ ஒன்று 6 7, அது விடுங்க. இதனால தான் நம்ம எல்லாம் வல்லவர்கள் பூர்ணமாகலை. இந்த மாதிரி ஒன்று வந்ததில்லை, தலைகீழாக நம்மளை மாற்றிருச்சு. அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இவங்கெல்லாம் இவ்வளோ பாடுபட்டாலும் கூட அடையலை, நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. அவங்க நிழலாட்டமாக பார்த்தாங்க, நீங்கள் எல்லாம் நிஜமாக பார்க்குறீங்க. அவங்க வாக்கு தத்தத்தில் கிறிஸ்துவை பார்த்தாங்க, நீங்கள் கிறிஸ்துவையே பார்க்குறீங்க. அவங்க நிழலாட்டமாக அப்பத்தையும் ரசத்தையும் பொசித்தாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. நம்ம இன்னைக்கு நிஜமாகவே உடன்படிக்கை பண்ணி அப்பத்தையும் ரசத்தையும் போய் எப்படி எடுக்க போகிறீங்க? இதை கேட்டதெல்லாம் மனசில் கொண்டு வந்து அது அந்த அப்பத்தை கையில் வாங்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்படி வாங்கணும்னு நம்ம அப்பா பிதா பார்த்தாரு, கிடைக்கல. இன்னும் ஒன்று சொல்கிறேன், மெல்கிசேதேக்கு ஒரு அடையாளம்தான். அடையாளம், வம்ச வரலாறு இல்லாதவன். கிறிஸ்துவுக்கு அடையாளம், கிறிஸ்து அல்ல. இன்னைக்கு கிறிஸ்துவே தன்னுடைய சரீரத்தை புசிங்க, பானம் பண்ணுங்கன்னு சொன்னார். அன்னைக்கு அந்த அடையாளம் தோன்றினது, அப்புறம் அது மறைஞ்சிருச்சு. ஆபிரகாமுக்கு ஒன்று தோணுச்சு, அதுக்கப்புறம் யாருக்கும் இல்லை. ஏன் தோணுச்சுன்னா, பிள்ளைகள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், அதனால தான் தகப்பனுக்கு அதை காட்டினார், வேறு யாருக்கும் காட்டல. ஏன் காட்டல? இன்றைக்கி நம்ம தாவீதின் பிள்ளைகள் கிடையாது, எப்தாவுடைய பிள்ளைகள் கிடையாது, எஸ்தருடைய பிள்ளைகள் கிடையாது. ஏற்றுக்க மாட்டோம். நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆள் பேரை சொல்கிறான். அப்போ அவன் தகப்பன் தானே, அவனுக்கு காட்டணும் இயேசு கிறிஸ்துவை. அவன் பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவே வந்துடுவார். அதனால தான் அவனுக்கு காட்டுறோம். எப்தாவுக்கு காட்டல, யோசபாத்துக்கு காட்டல, சாலமோனுக்கு காட்டல. நோ 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 அதெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி வரும். தகப்பனுக்கு காட்டணும், ஏன்னா அவனுக்கு தான் அதை காட்டணும். உன் பிள்ளைகள் நிஜமாக சாப்பிட போகிறாங்க, நீ இது அடையாளமாக நீ சாப்பிடு, ரைட்டு. ஆக ஆண்டோடைய பிள்ளைகளே, இனி ஒவ்வொரு ஆராதனையும் எப்படி இருக்கும், எப்படி பண்ணுவீங்க? இன்னும் ஒவ்வொரு ஆராதனையும் எப்படி பண்ணுவீங்க? இனி ஒவ்வொரு நாளும் வீட்டில் நம்முடைய பிஹேவியர், நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நான் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீ இவ்வளோ செஞ்சு போட்ட தெய்வத்துக்கு நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க, நான் எப்படி வாழ போகிறேன், அது நம்ம தான் தீர்மானம் எடுக்கணும். இதில் ஒருத்தன் மாறலைன்னா அவன் மாறவே மாட்டான். இந்த பிரசங்கத்தில் ஒருத்தன் மாறலைன்னா நிச்சயமாக அவன் மாற மாட்டான். மாறணுமா வேண்டாமாங்கிறது நம்ம கையில். கரெக்டா? இதுக்கு மேலே ஆண்டவர் நம்மோட பேசுவாராங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது.
உருட்டி தள்ளிட்டார். ஹீப்ரூஸ் கம்ப்ளீட்டாக A to Z. எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். இந்த எபிரேயர் 11 கடைசியுடைய அந்த அர்த்தம் என்னங்கிறத போட்டு உருட்டி எடுத்து சொல்லிட்டார் நம்மள்கிட்ட. அவர்கள் நற்சாட்சி பெற்றது உண்மைதான், எதில், ஆனால் நமக்கு விசுவாசத்தில். அப்போது இப்போ என்ன பாயிண்ட்டு தெரியுங்களா? எந்திரிச்சிங்க. அப்போ இன்னொரு பாயிண்ட்டு சொல்லி நான் முடிக்கணும். நான் ஆக்சுவலாக முடிக்கலை, இருங்க, எந்திரிச்சிருங்க. பாயிண்ட் என்ன தெரியுமா? இவ்வளவு பாடுபட்டுட்டு அவங்களே விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆனாங்க. அவங்க விசுவாசத்தில் கம்மியாகலை, அடையாமலேயே விசுவாசத்தில். நீங்கள் அடைஞ்ச பிறகு உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்? அதுதான் இங்கே மேட்ரு. நீங்கள் அடைஞ்ச பிறகு நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்போனாக்கா உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்? உங்கள் ஆராதனை எப்படி இருக்கணும்? உங்கள் காணிக்கை எப்படி இருக்கணும்? உங்கள் தேவனுக்கு நீங்கள் கொடுக்குற சரீரம் ஜீவபலியாக இருக்கிறது எப்படி இருக்கணும்? உங்கள் கேரக்டர் எப்படி இருக்கணும்? உங்கள் குணங்கள் எப்படி இருக்கணும்? உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்? டேங்க அப்பா, அவர் எதிர்பார்ப்பாரா இல்லையா? அதனால தான் இந்த அதிகாரத்தை நடுவில் சொருகிட்டார் ஆண்டவர். விடமாட்டேன் உங்களேன்ட்டு, விடமாட்டேன் பாருங்க அப்படின்னு. எவ்வளோ பெரிய பாடம். பலி செலுத்துங்க, பலி செலுத்துங்க. ஏசையா, ஒரு வழியாக உருட்டி தள்ளிட்டீங்களேப்பா. எபிரேயர் 11 இப்படி இருக்குன்னு நாங்கள் நினச்சே பார்த்தது இல்லையப்பா. ஏதோ விசுவாச பட்டியல்னு போயிட்டுருக்குறோம். இது எந்த பாஸ்டரும் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையே. அப்பா, ஆவியானவர் இன்னைக்கு சொல்லி கொடுத்தீங்களே. இன்னைக்கு வந்துட்டேன் இல்லை சபைக்கு. பாப்பா, நான் மாறிடுறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் மாறிடுறேன். எனக்குள்ளே இருக்கிற அந்த கோபம், அந்த தாபம், அந்த சோம்பேறித்தனம், அந்த இது எல்லாம் எடுத்துடுறேன். வேண்டாயா, பரலோகத்துக்கு இவ்வளவு செஞ்சிட்ட பிறகு நான் இன்னும் வச்சுருந்தேன்னா காரி துப்பிடுவாங்க எல்லாருமே. ஏசையா, பலி செலுத்துங்க. சொல்லுங்கள் தேவனிடத்தில். எல்லாம் வெளியில் கொண்டு வாங்க. என்னென்ன அசுத்தங்கள் இருக்கோ வெளியில் கொண்டு வாங்க. ஏசையா, என்னத்தை வேதத்தை வாசிக்கிறோம் வீட்டில், என்னத்தை ஜெபிக்கிறோம், என்னத்தெல்லாம் வானம் மட்டும் நீளுது, சத்தம் 10 ஊர்களுக்கு கேட்குது தெக்க போலி மாதிரி. இது என்னையா இது என் வாழ்க்கை கன்றாவியாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். என்னென்னலாம் மைனஸ் இருக்குதோ, நெகட்டிவ் இருக்குதோ எல்லாம் சொல்லுங்கள். எவனை திட்டினீங்க, எவனை தூஷித்தீங்க, கேரக்டர் சரி கிடையாது, காமவிகார எண்ணங்களா, இல்லை அசுத்தமான காரியங்களா, பண ஆசையா, பணத்திமிரா, இல்லாவிட்டால் ஜாதி பெருமையா, ஐயா இதெல்லாம் நிற்குமா ஐயா? எபிரேயர் 11க்கு முன்னால் நிற்குமா இதெல்லாம்? ஆனால் அவர் நமக்கு எல்லாத்தையும் எவ்வளவு பெட்டர். இவங்கெல்லாம் பக்கத்தில் வரவே முடியாதுன்னு வேற அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு கர்த்தர் நம்மளை பார்த்து. நம்ம என்னடானா அவங்க உபத்திரவங்களுக்கு பக்கத்தில் நம்ம போகவே முடியாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு செஞ்ச தெய்வம் இன்னும் நம்ம உள்ளான அந்த இதில் சாகலைன்னா, மாம்ச எண்ணங்களுக்கு சாகலைன்னா என்னதான் நமக்கு இனி யாரு தான் உபதேசம் பண்ண முடியும்? இதுக்கு மேலே கர்த்தர் நம்மோடு பேச முடியுமா? இதுக்கு மேலே பேச முடியுமா? ஏன் உன் குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? கணவன் மனைவி ஏன் அந்த சோம்பேறித்தனம், ஏன் அந்த பெருமை? அல்லேலூயா. மாமியாரை திட்டுறது, மாமனாரை திட்டுறது, மருமகளை திட்டுறது, அல்லேலூயா, ஆதிக்கம் செலுத்துறது, ஈகோ பிரச்சனை, அடக்கியாளன்னு முடியாது அப்படின்னு சொல்கிறது, அந்த முடியாதுன்னு சொல்கிற அந்த முரட்டு புத்தி எங்கேருந்து வந்துச்சு? இன்னுமா வச்சிட்டு இருக்கிற? ஐயோ இன்னுமா இருக்குது? அடாடாடாடாடாடா, இன்னைக்கு போட்டு உருட்டி எடுத்துட்டார்ல. இன்னைக்கு நம்ம எவ்வளோ நல்ல பிரசங்கம் பண்ணோம் வந்துச்சுன்னு பீத்திக்கிட்டு இருக்கிறது பெருசு இல்லை, எவ்வளோ அசுத்தமாக நான் இருக்கேங்கிறது தான் ரொம்ப பெருசு. நான் இன்னைக்கு சொல்லணும் கர்த்தர்ட்ட, ஐயப்பா வேண்டாயா இதெல்லாம், இன்னைக்கு புரிஞ்சு போச்சியா, எல்லாமே புரிஞ்சு போச்சியா இன்னைக்கு. ஸ்தோத்திரம் ஐயா, ஆவியானவர் இவ்வளவு தெளிவுபடுத்திட்டீங்களே. த பெஸ்ட் செர்மன், ஃப்ரைடே செர்மன். ஹல்லேலூயா. இந்த சர்ச்சு ஹல்லேலூயா. வந்தேனேப்பா, என்னை கழுத்தை பிடிச்சி கூப்பிட்டு வந்தீங்களே, காதை முறுக்கிட்டு கூப்பிட்டு வந்தீங்களே சபைக்கு.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. இனி நீங்கள் இந்த வசனங்களுக்கு ஏற்றபடி நான் ஜீவிப்பேன் சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2 நினைவுகள் அல்ல, 2 வேஷங்கள் அல்ல. ஆண்டவருக்கு பிரியமானபடி தான். இனி எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள்லாம் ஏன் எனக்கு பக்கத்தில் வர முடியலன்னு சொல்கிறீங்க. ஐயா, என்னையவா போய் நம்புறீங்க? உங்கள் மோசே எவ்வளவு பெரிய ஆள். ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கே கிடைக்காதது எனக்கு கிடைச்சிருக்குதாப்பா. என்னப்பா அப்படின்னா நான் எவ்வளவு நல்லவனா மாறி இருக்கணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் சிந்தை என்கிட்ட இல்லையே. கிறிஸ்துவின் சிந்தை இல்லையே. இங்கே கத்திட்டு தான், கதறி மனம் திரும்பிட்டு தான் இந்த இடத்த விட்டு வெளியில் போனோம். சும்மா போனீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும் கர்த்தர்ட்ட. அல்லேலூயா. நீங்களும் நானும் பதில் சொல்லணும். நான் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கேன், கர்த்தாவே அப்படின்னு. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். கர்த்தாவே, நல்ல செய்தியை கேட்டோங்கிறது யாருடைய வாயிலையும் வரக்கூடாது. கர்த்தர்கிட்ட பேசி என்னை ஒரு வழி ஆக்கிட்டார், உண்மையை கண்ணை திறந்துட்டார், இப்படி தான் பேசணும். கர்த்தாவே, என்னை மாறுகிறதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் நன்றின்னு சொல்லணும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, அப்பா, நாங்கள் என்ன சொல்லி துதிக்க முடியும்? இவ்வளவு அன்பா, இவ்வளவு ஒரு வசதியாக எங்களை வச்சுருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு கிடச்சிட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் டைப்பு தான். ஆண்டவரே, ஆண்டவரே, எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்பா. அதுக்கு ஏற்றபடி வாழ்ந்து காட்டணும்ப்பா. ஆவியானவர்களை பலப்படுத்துங்க. எங்களை பழைய எண்ணங்கள், பழைய அசுத்த எண்ணங்கள், பழைய முரட்டு சுபாவங்கள், பழைய கத்துறது, குரல் போடுறது, இதெல்லாம் தகாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் தகாதுன்னா இன்றைக்கி தான்ப்பா புரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தர் தொடர்ந்து மது ஜனத்தை வழிநடத்த ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவர் செய்த. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.